Am I audible? Am I audible? Hello, hello. Okay. எல்லாம் ஓகேல? Myself, I'll introduce myself again. My name is Mohammad Riyaz, and I'm a first year MBBS student at Panimal Medical College, and I'm a chemistry educator here at Vedantu NEET. Okay, I'll be guiding you guys throughout the year with chemistry. Okay. Share பண்ணிருங்க. I want some guys to more strength. I want some strength. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? Okay, we'll go with ஃபர்ஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன். ரெண்டு டாபிக் மட்டும் இருக்கு அதுல பீரியாடிக் டேபிள்ல. ஓகே, அன்னைக்கு நான் சொன்னல எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இது மட்டும் நான் விட்டு வச்சிருந்தேன். Just left that too. Where is that man? Wait. Electronegativity. லாஸ்ட் நான் எங்க முடிச்சேன்? எலக்ட்ரான் அஃபினிட்டியா? எலக்ட்ரான் அஃபினிட்டில முடிச்சேன், கரெக்டா? ஹாய் எவ்ரி ஒன். யாருக்கெல்லாம் இருக்கீங்க? செந்தில், எஸ்ஆர்எஸ், ஸ்டெடி அண்ட் ஜோவிதா, பிரிஸ்கா, ரைசன், தெய்வி, ராஜ்குமார். ஹாய். குட் மார்னிங். எமுனா, குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் எவ்ரிவன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு போகலாம். மேபி என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நான் இப்போ தான் தூங்கி எழுந்துட்டு வரேன். ஹேமாச்சந்தர், ஹாய் ஹலோ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. லைன் பை லைன் சாப்டர் வைஸ் டீச் பண்ணுங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு தான் நான் போக முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரெண்டு டாபிக், ஒரு 10 minutes டாபிக் தான் இருக்கும் இதில். ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னா பாருங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நான் என்னன்னு சொல்லிடுறேன் அட் த சேம் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா attraction bonded electron.
ஓகேவா? பிக் ஃபேன் ப்ரோ. யஷ்வந்த் சாய் நீயாடா? அனுசண்டா. Okay. Attraction of bonded electrons or shared pair of electrons. Shared pair of electrons. ஓகேவா? shared pair of electrons எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H and Cl இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல Cl ல இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சாரி, இந்த பாண்ட்ல கரெக்டா? இந்த பாண்டை இந்த Cl மொத்தமா இப்படி அதோட சைடு இழுத்துக்குச்சுன்னா என்ன வரும்? இங்க ஹைட்ரஜன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த குளோரின் மேல இங்க 2 எலக்ட்ரானும் இந்த குளோரின் சைடே வந்துட்டா இந்த குளோரின் சைடு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். கரெக்டா? இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதே நீங்க எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் டிஃபரன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். எலக்ட்ரான் அஃபினிட்டி, அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த இடத்துல எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் a property of an isolated gaseous atom. ஓகே, எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் a property of an, இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மேபி உங்களை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चनல கன்ஃபியூஸ் பண்ணலாம், அதனால சொல்றேன். It is a property of isolated gaseous atom. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னதுன்னா, it accepts electron. it accepts மொத்தமா எடுத்துப்பான் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா மொத்தமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடும். it accepts electrons. ஓகே, it accepts electron. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா டைம் ஆச்சுல, இப்போதான் 11 ஆகுதா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள, பரவாயில்ல, நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் பட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஸோ it is a property of bonded electron. bonded இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான்ல தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்ட் ஆகும். ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாண்டட் ஆட்டம்ஸ்ல தான் ஆக்ட் ஆகும். it is a property of bonded atoms. Sorry. Hold on. So இங்க பாத்தீங்கன்னா it is a property of a bonded atom. Whoever didn't like this session, please like this session. Like போட்டுருங்க, செஷனுக்கு லைக் போட்டுருங்க. 1 minute. ஓகே, லைக் போடாதவங்களா லைக் போட்டுருங்க. இட் இஸ் a property of a bonded atom. ஒரு bonded atomல தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்ட் ஆகும். ஓகே, இட்ஸ் an important thing here. Then இங்க செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, it attracts electron. it just attracts electron. it doesn't accepts electron. it attracts electron. attraction between positive and negative charge. Okay, it attracts, but இந்த இடத்துல நெகட்டிவ் மோர் நெகட்டிவா இருக்கிறது நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது. புரியுதா? so it attracts its electron. Okay,
இது வரையும் ஏதாச்சும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆமா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஜஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், வேற எதுவும் பண்ணல. ஓகேவா? ஓகே ஃபைன். who didn't like the session லைக் பண்ணிருங்க. ஓகே, இதுவரையும் புரிஞ்சுதா? இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் electronegativity. Okay, which app you are using for your teaching? I am using OBS Studio. Okay, and இது வந்து நான் எழுதுறது வந்து குட் நோட்ஸ் ஒரு ஆப், அது நான் பே பண்ணி வாங்கினேன். சம்திங் இங்க பாத்தீங்கன்னா electronegativity is directly proportional to Z effective. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் Z effectiveம் directly proportional இருக்கு. ஓகே, ஏன்? ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்தா அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், அட்ராக்ஷன் அதிகமா இருந்தா Z effective அதிகமா இருக்கும், Z effective அதிகமா இருந்தா சைஸ் கம்மியா இருக்கும். இதை நான் ஆல்ரெடி கத்தி நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் திங் என்னது? electronegativity will be inversely proportional to size. Okay, inversely proportional to size. ஏன்? சைஸ் கம்மியா இருந்தா அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்? கிட்ட இருந்தா தானே நல்லா இது பண்ண முடியும் அட்ராக்ஷன். நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு அது ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து முன்னேறி செகண்ட் பெஞ்சுக்கு போகணும். கரெக்டா இல்லையா? உங்களோட அட்ராக்ஷனை ஏத்தணும்னா நீங்க செகண்ட் பெஞ்சுக்கு போயே ஆகணும். கரெக்டா இல்லையா? நீங்க செகண்ட் பெஞ்சுக்கு போனாதான் உட்காந்து ஏதோ பேச்சு போட முடியும். கரெக்டா? ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அதே கான்செப்ட் தான். சைஸ் கம்மியா இருந்தா அட்ராக்ஷன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, 2 குரூப்ல. அந்த 2 குரூப்போட எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸெப்ஷன் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2 குரூப் இருக்கு, போரான், அலுமினியம், கேல்டியம், இண்டியம், தால்டியம். அதே மாதிரி இங்க கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின்னு, லெட். ஓகேவா? ஓகே, இது 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஏன் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு இன்னைக்கு? ஷேர் பண்ணீங்களா எல்லாருமே? Did you guys share this? ஷேர் பண்ணியாச்சா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா போரானுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஓகே, போரானுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, நார்மலா எப்படி இருக்கும்? இப்படிதான் போகணும் அந்த ஆர்டர். டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், பட் ஆஃப்டர் போரான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், இன்க்ரீசஸ். இப்படிக்கா இருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் சைஸ் கம்மியாகுது. எதனால? கீழே டிடி கன்ட்ராக்ஷன், லாந்தனைட் கன்ட்ராக்ஷன் இங்க வந்து தாக்குமா இந்த இடத்துல. ஸோ என்ன ஆகுதுன்னா கீழே சைஸ் கம்மியாகுது. சைஸ் கம்மியாகிறதுனால எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கார்பனுக்கு அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். சிம்பிள். இது குரூப் 13, இது குரூப் 14. ஓகே, இது குரூப் 13 அண்ட் இது குரூப் 14. நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கு சில இதுவுக்கு, அது சொல்லிடுறேன். That's are important. That is important, of course. Okay, இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்க இருக்கு, அப்புறம் நம்ம ஹைட்ரஜனோட இந்த இடத்துல போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அண்ட் இங்க சல்ஃபர், குளோரின், புரோமின், அயோடின். 2x ஸ்பீட்ல பார்த்துட்டு வந்து கண்டினியூ ஆயிட்டு போடு ஸ்பிரிட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு சில வேல்யூஸ் இருக்கு. இங்க ஹைட்ரஜனுக்கு 2.1 வேல்யூ இருக்கும்.
ஓகே, அதுக்கப்புறமா 0.1 கம்மி பண்ணுங்க 2 போரானுக்கு. அதே மாதிரி இங்க நைட்ரஜனுக்கு 3 இருக்கும், அப்படி வேணாம், நீங்க ஃப்ளூரினுக்கு 4 போடுங்க. 4 வரும், ஆக்சிஜனுக்கு 3.5 வரும், அதுக்கப்புறம் 3 வரும், அப்புறம் 2.5 வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு மோஸ்ட் ஹையஸ்ட்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃப்ளூரின் அஃப்கோர்ஸ், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் நைட்ரஜன், அப்புறம் கார்பன், இது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து சல்ஃபருக்கும் 2.5 வரும், குளோரினுக்கு 3 வரும், புரோமினுக்கு 2.8 வரும், அதே மாதிரி அயோடினுக்கு 2.5 வரும். ஓகேவா? அயோடினுக்கு 2.5, மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர், fluorine greater than oxygen greater than nitrogen, which will be equal to chlorine. Okay, chlorine को nitrogen को equal இருக்கு. Then bromine, then iodine. It's not that much important. ஓகேவா? இப்பயே சொல்லிடுறேன், ஜஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தெரிஞ்சிருந்தா போதும் எதுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லி. ஓகே, ஹைட்ரஜன் ஈக்குவல் டு பாஸ்பரஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம் தெரியும். ஓகேவா? சோ லாஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா நேச்சர் ஆஃப் ஆக்சைடு. நேச்சர் ஆஃப் ஆக்சைடு. ஓகே, நேச்சர் ஆஃப் ஆக்சைடு. ஆக்சைடு, ஆக்சைடு என்ன? How many of you know about oxides? ஆக்சைட்ஸ்னா என்ன? பேர்லயே இருக்கு, கரெக்டா? ஆக்சைடு, ஆக்சைடுனா ரியாக்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்சிஜன். எப்போ any metal or non-metal reacts with oxygen and gives a product, it is called as oxide. Okay, ஆக்சைடுல acidic, basic, neutral, amphoteric அப்படின்னு சொல்லி 4 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, 4 கேரக்டர்ஸ் இருக்கு. acidic oxide, basic oxide, neutral oxide, amphoteric oxide. இந்த acidic, basic, strength இது எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சொல்லி கொடுத்துருந்தேன். அண்ட் நாளைக்கு வந்து நான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் எடுக்கலான்னு இருக்கேன். அயோனிக் ஈக்குலிபிரியம் வரும்போது நான் அசிடிக் பேசிக் ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நாளைக்கு கெமிக்கல் ஈக்குலிபிரியம் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகேல? டுமாரோ chemical equilibrium marathon. So இப்ப first thing acidic. Okay, acidic, basic. Acidic oxides எல்லாமே, acidic oxides எல்லாமே electrons accept பண்ணும். electron accept பண்ணனும் அப்படினா, electron attract பண்ணனும், accept பண்ணனும் அப்படினா அதுகிட்ட attractive power அதிகமா இருக்கணும் கண்டிப்பா. So all non-metal oxides are acidic in nature. Okay, generally maybe some exceptions can be there. Respective blocks படிக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். generally non-metal oxides like SO2, CO2 and SO3, N2O5 இது எல்லாமே வந்து some basic conceptsல இருந்து வாங்க ப்ரோ. some basic concept நான் சூப்பரா ஆல்ரெடி வந்து என்னோட சேனல் நடத்தியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா போய் பார்க்கலாம், என்னோட சேனல்ல இருக்கு, லெக்சர்ஸ் இருக்கு. Still I'll be teaching here too. Okay, நான் இன்ஆர்கானிக் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இன்ஆர்கானிக் என்ன பேசிக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். யாருக்காச்சும் சம் பேசிக் கான்செப்ட்ஸோட லெக்சர்ஸ் வேணும்னா சூப்பராக நடத்திருந்தேன் நான் என்னோட சேனல்ல, லெக்சர்ஸ் இருக்காது. யூ கேன் ஸ்டில் வாட்ச் தட். அரௌண்ட் ஒரு 6 லெக்சர்ஸ் கிட்ட போயிருக்கும் மேபி. ஓகே, ஒரு லெக்சருமே அவசரமா இருக்கும் சீரியஸா. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக். பேசிக் என்னது? பேசிக் எல்லாமே வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ் which will donate their electrons. Okay, basic are generally metal oxides. Example வந்து Na2O and K2O இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். இங்க பாருங்க, ரெஸ்பெக்டிவ் பிளாக்ஸ் படிக்கும்போது கண்டிப்பா வந்து எல்லா ஆக்சைட்ஸோட இதுவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட் நியூட்ரல் என்னது? இங்க பாருங்க, ஹோல் கெமிஸ்ட்ரி சிலபஸ்லயும் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறது மட்டும்தான் நியூட்ரல். இப்ப சொல்ல போற 5 மட்டும்தான் நியூட்ரல். ஹோல் கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல இத நீங்க நீட் முடிக்கிற வரையும் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். சொல்லிட்டேன். CO, NO, H2O, N2O. இது தவிர ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு இருக்கு. இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. OF2. It's an important neutral oxide. இதை நீங்க end of the year வரையும் ஞாபகம் வச்சிருக்கணும். It's a very important thing to be remember. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து क्वेश्चंस வந்திருக்கு, வர சான்சஸ் இருக்கு. That's why I am stressing out here. Amphoteric next. Amphoteric oxide. அப்படின்னா என்ன? How many of you know what is amphoteric character? எத்தனை பேருக்கு amphoteric character என்னன்னு தெரியும்? Both acidic and basic. Okay, correct. Which can exhibit. கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்னீஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா which can exhibit both acidic character and basic character. Most of the elements down the group. கீழே குரூப்புக்கு அடியில இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இதுவா இருக்கும், amphoteric character காட்டும். அதே மாதிரி டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து amphoteric character காட்டும். ஓகே, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து amphoteric character காட்டும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜிங்க், பெர்லியம், அப்புறமா அலுமினியம், இதெல்லாம் வந்து பெர்லியம், லித்தியம்லாம் வந்து amphoteric character ஏன் காட்டுதுன்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அலுமினியமும் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி காட்டும். அதே மாதிரி கேலியம், படிச்சா உங்களை மாதிரி படிக்கணும், வேற மாதிரி சொல்லி தரீங்க. கேலியம், குரோமியம், மேக்னீஸ், பிபி, டின், லெட், டின், இது எல்லாமே வந்து end of periodic table lecture. We will go now for what we have came here. thumbnail பார்த்தது என்ன பாத்தீங்களோ அதுக்காக போலாமே. ஓகேவா? hope any இதுமுல்லுகள் doesn't happen. thank you படிச்சவங்கள மாதிரி படிக்கணும் ப்ரோ, வேற மாதிரி சொல்லி தரீங்க. thank you. எல்லாமே வந்து உங்க சப்போர்ட்னால தான். without you guys nothing. So we'll go for this. இளவரசன் 12A
என்னடா டே செக்ஷன்லாம் கூட மென்ஷன் பண்ணுவீங்க ஸ்கூல்ல, நீ ஸ்கூல் படிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா போய்டா ஸ்கூல் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுவீங்களாடா? நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா? ஆமா, நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். அண்ணா நான் ரிப்பீட்டர் குட். நீங்க தான் வந்து எப்படின்னா அது மனசுல ஒரு ஹோப், ஒரு இது வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா அந்த ரிப்பீட்டர்ஸ் தான். ஓகே ஓகே. நீங்க வந்து யூ கைஸ் ஷுட் என்னது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நான் நீட்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? நான் 530 எடுத்தேன். 12th முடிச்சு 2 இயர்ஸ் ஆச்சு. ஏய் இட் டசன்ட் மேட்டர்யா. நீங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் வந்து உங்ககிட்ட நீ எத்தனை வருஷம் நீட் படிச்ச, நீ எத்தனை அட்டெம்ப்ட்ஸ்ல கிளியர் பண்ண அப்படின்னு கேட்க போறாங்களா? உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்க போறாங்களா? இல்ல இல்ல. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் தட். யாரும் இப்படி கேட்க போறது இல்லையே. தென் ஒய் யூ கைஸ் ஷுட் பி ஸ்ட்ரெஸ்ஸிங் அபவுட் தட்? யாரும் கேட்க போறது இல்லை. உன்னால முடியுது, உங்ககிட்ட தெம்பு இருக்கு, நீ பண்ற, அவ்வளவுதான். கேட்கறவங்க என்ன புடுங்கிட்டாங்க, அவங்க சிம்பிள். இப்ப உன்னை கேள்வி கேட்கறவங்க யார் என்ன புடுங்கிட்டாங்கன்ற கேட்கறேன்னா சிம்பிள். யார் கேள்வி கேட்பான்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்க எதுவும் பண்ணல கரெக்டா. ஸோ யூ கைஸ் கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினிஷன் நான் படிச்சு ஜஸ்ட் நீங்களே பெரிய இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. தேங்க்யூ அண்ணா. நெக்ஸ்ட் வேற என்னமோ ப்ரோ, மார்க் டெஸ்ட் மார்க் கம்மியா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா என்ன பண்றது? ஓகே, மார்க் டெஸ்ட் இங்க பாருங்க, மார்க் டெஸ்ட் மார்க்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பட் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஒரு மார்க் டெஸ்ட் பார்த்துட்டு அந்த மார்க் டெஸ்டோட மார்க் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன தப்பு பண்ணீங்கன்றதை நோட் பண்ணணும். தப்பு பண்ணீங்கன்னு நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், பண்ண தப்பு திருப்பி பண்ணக்கூடாது. செகண்ட் திங், அந்த கொஸ்டின் பேப்பரை உட்காந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பரை உட்காந்து சால்வ் பண்ணணும். அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுவுமே எனக்கு திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியணும்ல, அதுக்காக சொல்றேன். ஓகே, ஆர்கானிக் உங்க லெக்சர் பார்த்தேன். இன்னும் ஆர்கானிக் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் ஜிஓசி தான் போயிருக்கு. நான் நிறைய ட்ரிக் வச்சிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல படிக்கிற ஒருத்தன். ஓகேவா? ஐ லவ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரியஸ்லி. நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல படிக்கிற ஒருத்தன். ஜஸ்ட் ரியேஜென்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் எனக்கு. மோஸ்ட்லி நான் ரியேஜென்ட் மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பேன். இந்த ரியேஜென்ட் வந்தா இது நடக்கும், அவ்வளவுதான். ஆன்சர் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். இட் ஹார்ட்லி டேக்ஸ் 2 seconds 3 seconds. என்சிஆர்டி லைன் பை லைன் வேண்டாம் இல்லை, வேணும், கண்டிப்பாக வேணும். ஓகே, சரி நம்ம கிளாஸ் உள்ள போகலாம். The periodic table is arguably the most important concept in chemistry both in principle. சரி, அதுக்கு முன்னாடி நான் இங்க வாங்க, எதெல்லாம் நடத்தல அதெல்லாம் பார்த்துடலாமா? Represent how the concept, appreciate how the concept of grouping elements in accordance to their properties led to the development of periodic table. இது வந்து history of periodic table னு சொல்லுவாங்க. இதுல இருந்து mostly last 32 yearsல ஒரு வாட்டி கூட கொஸ்டின் வந்ததில்லை. ஸோ ஐ ஸ்கிப்டு தட் கான்செப்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த பீரியாடிக் டேபிள். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஸ் த பேசிஸ் ஃபார் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் எடுக்கல. பீரியாடிக் டேபிள் மேரத்தான்ல நான் மெயினாக உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்திருந்தேன். கரெக்டா? இப்போ வந்து இங்க இருக்கல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட மேரத்தான்ல எடுக்கிறேன். ஓகேவா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மேரத்தான் ஆர் லெக்சர்ஸ் எடுப்பேன். ஸோ அதில் எடுக்கிறேன். தென் நேம் த எலிமெண்ட்ஸ். இது கண்டிப்பா இது முடிச்சாச்சு நம்ம. திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ். நேம் த எலிமெண்ட்ஸ், திஸ் ஒன். கிளாசிஃபை இன்டு SPDF blocks, லேர்ன் their மெயின் கேரக்டரிஸ்டிக், இதுவும் முடிச்சாச்சு. கரெக்டா? இதுவும் முடிச்சாச்சு. லைக் பண்ணாம பாக்குறவங்க லைக் பண்ணிருங்க. ஐயோ பேக் இப்பதான் பார்த்தேன் நான். இருந்துச்சு, வெயிட்.
ஓகேல? am I clear? audible எல்லாம் ஓகேல? கரெக்டா இருக்குல்ல? எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? அது வேற எனக்கு பட்டு நடுவில் பயம் வந்துடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே ஃபைன். அதே மாதிரி கம்பேர் த ரியாக்டிவிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோரிலேட் வித் தேர் அக்கரன்ஸ் இன் நேச்சர். இப்போதான் முடிச்ச நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் மெட்டாலிக் கேரக்டர் முடிச்சாச்சு. அதே மாதிரி யூஸ் scientific vocabulary appropriately to communicate ideas related to certain important properties of atoms, example atomic, ionic, radii, ionization enthalpy, electronic enthalpy. எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வேலன்சி ஆஃப் தி எலிமெண்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். கரெக்ட்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் லெசன் பிஒய்க்கு சால்வ் பண்ணுங்க. நான் இங்கே பாருங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் வந்து கிளாஸஸில் பிஒய்க்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங் ஏன் அப்படின்னா, நான் வந்து நல்ல கொஷின் சால்வ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். பிஒய்க்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் நல்ல பிஒய்க்கு தான் எடுத்துகிட்டு வருவேன். செகண்ட் திங், பிஒய்க்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பிகாஸ் பிஒய்க்யூஸ் ஆர் வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, பிஒய்க்கு நீங்கள் சால்வ் பண்ணுறது நல்லது. ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ வி வில் ஸ்கிப் திஸ் இல்லை, இங்கே பாருங்கள். இட் சஜஸ்ட் நியூ அவென்யூஸ் ஆஃப் ரிசர்ச். இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வேணாம். ஏஐபிஎம்டி எய்ம்ஸும் சால்வ் பண்ணணுமா? அதில் நல்ல கொஷின்ஸ் இருக்கும், அது வேணா நான் சால்வ் பண்ண வைக்கிறேன். ஏஐபிஎம்டி எய்ம்ஸ் கொஷின்ஸ்லாம் நான் சால்வ் பண்ண வச்சிடுறேன். பட் நீட்டு ஏஐபிஎம்டிலையும் நல்ல கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும், நிறைய மட்டமான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணலாம். பிஒய்க்யூ யூ கைஸ் கேன் சால்வ். ஓகேவா? நான் ஈஸியான கொஷின் இல்லாமல் கொஞ்சம் டஃப்பான கொஷினாக பார்த்து எடுத்துகிட்டு வரேன். ஐ எம் பிளானிங் ஃபார் தட் டூ. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங், ஜெனசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள். பயாலஜிக்கு நான் வந்து எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ் சேனல். பயாலஜி ஐ கேன் ஹைலைட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இல்லை, பட் லாஸ்ட் 2 months இருக்கு நீட்க்குன்னா, அந்த டைம்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அது. ஓகேவா? ஸ்டார்ட் ஆச்சா? ஓகேல? am I clear? audible எல்லாம் ஓகேவா? ஏபிஎம்டி கொஸ்டின்ல பயோக்கு சால்வ் பண்ணணும் அவுட் ஆஃப் இன்சைட். பயோ ஏபிஎம்டி அவாய்ட் பண்றீங்க, வேணாம். ஏபிஎம்டி கொஸ்டின்ஸ் பயாலஜிக்கு வேணாம். ஓகேவா? பயாலஜிக்கு ஏபிஎம்டி வேணாம். ஃபுல்லா வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான் இருக்கும். ஓகே, ஏபிஎம்டி கொஸ்டின்ஸ் வேணாம். அது தவிர நல்ல என்சிஆர்டி வேர்ட் டு வேர்ட் புக்ஸ் ஆர் என்சிஆர்டில இருந்து டிரைவ் பண்ண கொஸ்டின்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் வாங்கி சால்வ் பண்ணுங்க. இட் வில் பி குட் எனஃப் ஃபார் யூ. பட் நான் சீரியஸாக ஒன்று சொல்லவா, நான் பயாலஜி கொஸ்டின்ஸே சால்வ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் டேரெக்டாக நீங்கள் என்சிஆர்டியை லைன் டு லைன் ஒழுங்காக படித்தாலே பயாலஜி ஈஸியாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் போய் எக்ஸாம் ஹாலில். அது நீங்கள் எழுதுகிற தெர்மோடைனமிக்ஸ் நெக்ஸ்ட்டு நடத்துகிறேன். ஒன்று தான்ப்பா நடத்த முடியும். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் வாஸ்ட் கான்செப்ட், அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை. இந்த மாதிரி நான் ப்ரிப்பேரே பண்ணாமல் பீரியாடிக் டேபிள் நடத்துகிற மாதிரி நடத்த முடியாது, டு பி ஃப்ராங்க். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் elements into groups and development of periodic law and periodic tables are the consequences of systemizing the knowledge gained by number of scientists through their observation and experiment. The German chemist Dobinius classification, Dobinius triad அப்படின்னு சொல்லுவாங்க. டொபினியர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஓகே, அசர்ஷன் ரீசன் மார்க் போது ப்ரோ பயோல. அசர்ஷன் ரீசன்ல இங்க பாத்தீங்கன்னா என்சிஆர்டில படிக்கும் போது சின்ஸ், பிகாஸ் இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல அந்த லைன்ல இருந்து தான் அசர்ஷன் ரீசன் क्वेश्चंस எடுப்பாங்க. இட்ஸ் a சீக்ரெட், நான் யார்கிட்டயும் சொல்லதில்லை. நான் பயாலஜி எடுத்துட்டு இருக்கேன் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல. சின்ஸ், பிகாஸ், தேர்ஃபோர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் என்சிஆர்டில இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்தா அசர்ஷன் ரீசன் வரும். ஓகேவா? ஓகே, அங்க இருந்து அசர்ஷன் ரீசன்ஸ் எடுப்பாங்க. அண்ட் நீங்க அசர்ஷன் ரீசன்லயும் வந்து 2 அசர்ஷன் இருக்கும், ரீசன் இருக்கும். அசர்ஷன் கூட
பிகாஸ் ஆட் பண்ணி படிச்சு பார்த்து ரெண்டுமே ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. ரிலேட் ஆச்சுன்னா both are related to each other. ஆகலைன்னா இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு each other. ஓகேவா? இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நான் சொல்லி நான் ஷார்ட்ஸ் 4-5 ஷார்ட்ஸ் கொடுத்துட்டேன், இன்னும் எடிட் ஆகலை, இன்னும் போஸ்ட் பண்ணலை. நான் என்ன பண்றது சொல்லுங்க? நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் நிறைய ஷார்ட்ஸ், இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் நான் எடுக்கணும். நான் என்னோட 100% நான் கொடுக்குறேன் இந்த சேனலுக்கு. இந்த சேனலுக்கு என்னோட 100% இல்லை, 100ல 1000% கொடுக்குறேன். யாரு இங்க பாருங்க, நான் யாரு லீவ் 5 days லீவ், நான் எங்கேயாச்சும் வெளியே போய் சுத்தி இருக்கலாம், கரெக்டா? நான் டெய்லி 1 hour போட்டா எனக்கு டெய்லி 1000 rupees, ஓகே, அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். டெய்லி எனக்கு என்ன சொன்னாங்க, டெய்லி 1 hour போடு போதும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் எனக்கு போர்ஷன்ஸ் நீங்க உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தானே நான் எடுக்கிறேன், கரெக்டா இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாருமே எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி பண்ணல. ஓகே, ஓகே, சரி. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. we will continue this. So Dobenius triad by noted simply, இங்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. several groups of 3 elements triads. In each case he noticed that middle element of each of the triads, இதை ஹைலைட் பண்ணலாம். middle element of each of the triads has an atomic weight about half the way between the atomic weight of the other two. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கு, கரெக்டா? லித்தியம் அண்ட் பொட்டாசியம் 7 + 39 டிவைடட் பை 2 பண்ணா எவ்வளவு வரும்? 46 by 2 23. இதுதான் இவர் சொல்ல வர்றாரு. ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற எலிமெண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் அட்டாமிக் நம்பரோட மீனா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, ஓகேவா? நான் ஏன் ஹிஸ்டரி ஆஃப் பீரியாடிக் டேபிள் நடத்தல தெரியுமா? இந்த மாதிரி நடத்தலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி sorry. again நீங்க கால்சியம் பாருங்க, இந்த இடத்துல 137 plus 40 137 plus 40 177 140 plus 40 180, அப்போ 177 divided by 2, what will be the answer? Of course 88 point something வரும், ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர், கரெக்டா? இந்த மாதிரி இவர் கிளாசிஃபை பண்ணாரு. பட் இது எல்லா எலிமெண்ட்டுக்குமே வேலிடா இல்லை. இட் வாசன்ட் வேலிட் ஃபார் ஆர் எலிமெண்ட்ஸ். ஓகே, so இது நான் இங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் தான். also the properties of middle element were in between those of the other two members, since Dobenian relationship referred to as law of triads. ஏன் law of triads னு சொன்னாங்க? இதேதான். இங்க 3 எலிமெண்ட் எடுத்தாரு, 3 எலிமெண்ட்டுமே 1 to 1 ரிலேட்டடா இருந்துச்சு. அண்ட் நடுவுல இருக்கிற எலிமெண்ட் மிச்ச 2 அதோட அட்ஜசன்ட் எலிமெண்டோட அட்டாமிக் நம்பரோட மீன் எடுத்தா அதோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சது. பட் seemed to work only on few elements. It was dismissed as coincidence. Just a coincidence. இது சில எலிமெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? So it's a failed theory. Next reported attempt to classify elements was by a French geologist. Geologistனா உலகத்தை பத்தி படிக்கிறவங்க, உலகத்தை பத்தி, மண்ணு,
நீர், நிலம், காற்று இதை பற்றி படிக்கிறவங்க எல்லாருமே ஜியாலஜிஸ்ட். இவ்வளோ வேர்ட் டு வேர்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் டு எக்ஸ்பிளைன் important line which you can expect questions. So increasing elements in order of increasing atomic weights and made cylindrical table of elements to display the periodic occurrence of properties. They also did not attract much attention. அப்புறம் வந்து இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஜான் அலெக்சாண்டர் நியூலாண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ல ஒரு கிராஃப் ஒன்று போட்டார். என்னோட சேனல் ஃபாலோ பண்றவங்க பசங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே கெமிஸ்ட்ரி இல்லை பீரியாடிக் டேபிள் வந்து லெக்சர்ஸ் எடுத்திருந்தேன். அதில் அவ்வளோ டீட்டெயிலாக மைன்யூட்டாக ஒரு லைனுமே எடுத்திருந்தேன். ஓகே, மேபி பார்த்துருப்பீங்க சில பேர். அது இதெல்லாம் வந்து அந்த கிரெஸ்ட் என்னது, ட்ரஃப் என்னது, கிரெஸ்ட்ல என்ன வரும், ட்ரஃப்ல என்ன வரும், அசெண்டிங்ல வரும் என்ன வரும், டிசெண்டிங்ல என்ன வரும், எல்லாமே சொல்லியிருந்தேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா he arranged the elements in the increasing order of their atomic weights and noted that every eighth element had a property similar to first element. பட் இங்க பாத்தீங்கன்னா இது நியூலாண்ட்ஸ், நான் வந்து கிரெஸ்ட் ட்ரஃப் சொன்னது அது வேற லா மாத்தி சொல்றேன் பாத்தீங்களா. கிரெஸ்ட் ட்ரஃப் அது வந்து லாதர் மேயர் கர்வ், நான் சொன்னது லாதர் மேயர் கர்வ். நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ் என்ன சொல்லுது அப்படின்னா, சா ரி க மா ப நீ சா. சாவை எதுக்கு திருப்பி ரவுண்ட் பண்ண, 1 2 3 4 5 6 7 8. நல்லா பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஆஹா, நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டியே, பரவாயில்லையே. ஏகே பாலா மாஸ் தான். இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்துச்சு அதே தானே எயித்துல திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்துச்சோ அதே தான் எயித்துல ரிப்பீட் ஆயிருக்கு. ஆமா, ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதே தான் எயித் ஒன்ல ரிப்பீட் ஆயிருக்கு. இதே தான் அவரும் சொன்னார். என்னது, எவ்ரி எயித் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பீரியாடிக் டேபிள் இருக்கும், வாங்க நான் காட்டுறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பேஜ் see here இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இதை சேர்க்காதீங்க, இந்த குரூப்பை சேர்க்காதீங்க. ஓகே, இந்த இன்னட் கேஸ் குரூப்பை சேர்க்காதீங்க. அது டிஸ்கவரியே பண்ணல. எப்போ தெரியுமா, அவர் அந்த லாவை கொண்டு வரும்போது இன்னட் கேஸட் யாருமே டிஸ்கவரி பண்ணல. ஸோ அவர் என்ன சொன்னாரு, 1 2 3 4 5 6 7 8. இப்போ லித்தியமும் சோடியமும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுமா காட்டாதா? லித்தியமும் சோடியமும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி காட்டுமா காட்டாதா? காட்டும், கண்டிப்பா காட்டும். ஏன்னா ஒரே குரூப் எலிமெண்ட். இதுவும் ஒரு மெட்டல், இதுவும் ஒரு மெட்டல். கரெக்டா? இதை தான் அவர் சொன்னாரு. பட் இது இந்த இன்னர் கேஸ் இருக்குல்ல, இன்னர் கேஸ் எலிமெண்ட்ஸ் லாஸ்ட் குரூப் 18th குரூப்பை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த குரூப்பை டிஸ்கவரி பண்ணதுக்கு அப்புறமா இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப நீங்க 1 2 3 4 5 6 7 8 இங்க வந்துரும்ல, நியான் வந்துரும். நியானுக்கும் லித்தியமுக்கும் சம்மந்தமே இல்லையே, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்ல. ஓகே, இது புரிஞ்சுதா? நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ் புரிஞ்சுதா என்ன சொல்ல வராருன்னு? இங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் இந்த இடத்துல, this is an important line of course. Increasing order of their atomic weight and noted that every eighth element had a property similar to the first element. The relationship was just like every eighth note that resembles the first in octave of music. Newlands law of octave seemed to be true only for elements up to calcium. It's an important point. True only for elements up to calcium. Okay, although his idea was not widely accepted at the time, for his work was clearly awarded Davy Medal. இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. Next, periodic law. As we know it today owes
இட்ஸ் டெவலப்மெண்ட் டு த ரஷ்யன் கெமிஸ்ட். ரஷ்யன் நீங்க ஒன்று பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே ரஷ்யன்ஸால சூழப்பட்டது. எத்தனை பேர் தெரியும்? மார்கோனிகாவ், அப்புறம் இவர் மெண்டலீவ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை பட்டுன்னு. இந்த லெசனுக்கு நீங்க ஹைலைட்ஸ் போடுறது மட்டும் படிச்சா போதுமா? மோஸ்ட்லி இங்க இருந்தா கொஸ்டின்ஸ் சான்சஸ் இருக்கு. நான் ஹைலைட் பண்றதுல இருந்தா கொஸ்டின் சான்சஸ் இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். ஹைலைட் பண்றதுல கொஸ்டின் சப்போஸ் வந்திருக்கு, வரலன்னு சொல்லவே மாட்டேன். நான் அரௌண்ட் நான் கெமிஸ்ட்ரியில வருஷம் 30 கொஸ்டின்ஸ் கிட்ட நானே ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். அதனால நான் வந்து எழுதின 3 அட்டம்ஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் விட்டுருங்க, லாஸ்ட் 2 அட்டம்ஸ்ல வந்து 2 அட்டம்ஸ்லயும் நான் 120 மினிமம் என்னோட மார்க்ஸ் வந்திருக்கும். ஏன்னா நான் 30 கொஸ்டின்ஸ் நானே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. மினிமம் என்னோட மார்க்ஸ் 120 ஆச்சு வந்திருக்கும் எல்லா அட்டம்ஸ்லயும் சொல்றேன். லாஸ்ட் 2 அட்டம்ஸ், தட் இஸ் மொத்தமா எடுத்த 3 அட்டம்ஸ். பிகாஸ் கெமிஸ்ட்ரியில நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருவேன் இங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு. ஓகே, ஓகே, ஷால் வி மூவ் நெக்ஸ்ட்? சரி, நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்? ரஷ்யன்ஸ் ஏன் அதிகமா இருக்காங்க கெமிஸ்ட்ரியில? கெமிஸ்ட்ரியில ஏன் ரஷ்யன்ஸ் அதிகமா இருக்காங்க? இன்வென்ஷன், கெமிக்கல் இன்வென்ஷன்ஸ்ல சொல்லுங்க. யாருக்காச்சும் தெரியுமா ஏன் ரஷ்யன்ஸ் அதிகமா இருக்காங்க? தெரியலையா? லைக் போட்டீங்களா? எல்லாருமே லைக் போடாதவங்க லைக் போடுங்க. தெர்மோடைனமிக்ஸ் நடத்துறேன். தெர்மோடைனமிக்ஸ் லிக்வர்ஸ் ஹை நாலேஜ் மேன். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் நடத்துறேன்னு சொன்னா நடத்துவேன். ரஷ்யால நல்ல கெமிஸ்ட்ரி சொல்லி தந்திருப்பாங்க உங்களை மாதிரி. இட் டசன்ட் லைக் தட். இங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா இஸ் அ ட்ரை பிளேஸ். பனியால் சூழப்பட்ட ஒரு இடம். ஓகேவா? பனியால் சூழப்பட்ட ஒரு இடம். ஃபுல்லா வந்து பனி தான் இருக்கும். ரஷ்யால வந்து லேண்டே ரொம்ப கம்மி. ஸோ அவங்க வந்து வெளியில வந்து அதே மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ், இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமா ரஷ்யால கிடைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ரிசர்ச்லயே வந்து எல்லாருமே சூழப்பட்டிருந்தாங்க. ரிசர்ச்லயே இறங்கிட்டானுங்க பசங்க. ஏன்னா வந்து வேற எதுவும் பண்ண முடியாது, அறுவடை பண்ண முடியாது, கல்டிவேஷன் பண்ண முடியாது, இது மாதிரி எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. கரெக்டா? பிகாஸ் தே டசன்ட் ஹாவ் தட் மச் லேண்ட். ஃபுல்லா பனி தான் இருக்கும். இதனால தான் வந்து 2030ல வந்து 35ல ரஷ்யா வில் பி த வேர்ல்ட்ஸ் டாப் ரைஸ் ப்ரொடியூசர் ஆர் கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற குளோபல் வார்மிங்னால ரஷ்யால இருக்கிற பனி எல்லாமே உருகி ரஷ்யால ஃபுல்லா லேண்ட் தெரிய ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? லேண்ட் தெரிய ஸ்டார்ட் ஆயிடுமா? அப்ப என்ன ஆகும்? லேண்ட் தெரிய ஸ்டார்ட் ஆனா அவங்க கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அட்டாமிக் பாம் யாருக்கெல்லாம் ஓப்பன்ஹைமர் தெரிஞ்சிருக்கும் தெரியல. அட்டாமிக் பாம் அவர் கண்டுபிடிச்சாரு. பட் அட்டாமிக் பாம்ல இதுவரையும் உலகத்திலே பெரிய அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்ச ஒரே நாடு. இன்னும் அதுக்கப்புறம் வந்து வேற பெரிய அட்டாமிக் பாம் கண்டுபிடிக்கவே படல. ரஷ்யா தான் அது. ரஷ்யா இஸ் a வெரி பிக் பவர் இன் த வேர்ல்ட். அமெரிக்கா ஒண்ணுமே இல்லை ரஷ்யா முன்னாடி. சீரியஸா சொல்றேன், ரஷ்யா இஸ் a வெரி பிக் பவர். இதுவும் விளாடிமிர் புத்தின் இருக்கானே, ஸ்பைன்னு சொன்னா கமாண்டோ. அந்த நாட்டோட பிரதமர் வந்து ஒரு கமாண்டோவா இருந்தவர். விளாடிமிர் புத்தின் இஸ் டேஞ்சரஸ் மேன். ஓகே, சரி இன்டு த இங்க பாருங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ரஷ்யன் கெமிஸ்ட் டிம்ரிட் மென்லீவ் அண்ட் ஜெர்மன் கெமிஸ்ட் வந்து லாதர் மேயர். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 1869 proposed that arrange the elements on their increasing order of atomic weights. Very important. Increasing order of their atomic weight. Social. Yes. நான் வந்து சீரியஸா நீங்க எதை பத்தி எந்த டாபிக் பத்தி ஏதாச்சும் கேளுங்க, எனக்கு அது தெரியாம இருக்காது. சீரியஸா சொல்றேன், நான் பெருமைக்கு சொல்லல. நான் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துலயும் ஏதாச்சும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா
எந்த டாபிக்ல எது வேணா கேளுங்க, ஏதாச்சும் அதுல கொஞ்சமா வச்சு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ரிலேட் பண்ணியாச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். Similarities appear in physical and chemical properties at regular intervals. Lothar-Meyer plotted the physical properties such as atomic volume and melting point and boiling point against atomic weight and obtained a periodically repeated pattern. இந்த இடத்துல லாதர்-மேயர் கர்வ் எது வர்சஸ் எதுவா இருந்துச்சு, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருந்துச்சு, ஒய் ஆக்சிஸ்ல என்னவா இருந்துச்சுன்னு கேட்பாங்க மேபி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா லாதர்-மேயர் plotted the physical properties such as physical properties such as திருப்பி சொல்றேன், அழுத்தி சொல்றேன், so it's a very important thing. Pink color. Atomic volume, melting point and boiling point against atomic weight against இந்த வேர்டு ரொம்ப. all smash the like button guys, it's a very important one. இங்க பாருங்க, atomic volume, melting point, boiling point யாரோட அகைன்ஸ்டா பண்ணாருன்னா, என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான். அட்டாமிக் வெயிட்டுக்கு அகைன்ஸ்டா எடுத்தாரு. ஒன்னு இந்த சைட்ல கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஆக்சிஸ்ல அட்டாமிக் வெயிட் இஸ் கான்ஸ்டன்ட், ஒய் ஆக்சிஸ்ல இதெல்லாம் மாத்தினாரு. ஓகே ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चंसல கேட்கலாம். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போலாமா? நான் ரஷ்யால எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டிராப் அவுட் ஆயிட்டேன் டியூ டு ஏஜென்சி ஸ்கேம். இப்போ என்னோட நீட் டீச்சிங்ஸ் பார்த்து தான் ஹோப்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு ரியாஸ். ஜெயவர்ஷினி பாலகிருஷ்ணன், தேங்க்யூ. ஏஜென்சி ஸ்கேம் ரொம்ப இருக்கும், கண்டிப்பா காசு வாங்கி நல்லா ஏமாத்துவாங்க. உன்னோட நீட் டீச்சிங்ஸ் பார்த்து தான் ஹோப்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி சப்போர்ட் லைக் திஸ், ஐ வாண்ட் சப்போர்ட் மோர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அதே தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராப்பர்ட்டிஸும் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா, இங்க கீழேயும் அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, இதோட ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகும். கரெக்டா, அது மாதிரி இங்க அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆனா இங்க இதோட ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகும். இதை தான் அவங்க சிம்பிளா சொல்லிட்டு இருக்காங்க. அரைச்ச மாவை அரைப்போம் தான், புரியுதா? அரைச்ச மாவை அரைப்போமாவா, கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு அந்த பாட்டு. So next one, elements that closely resemble the modern periodic table. However, his work was not published until after the work of Dimitrij Mendeleev, the scientist who generally created with the development of modern periodic table. யார் கண்டுபிடிச்சாரு கேட்டா யார சொல்லுவீங்க? மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யார் கண்டுபிடிச்சா கொஸ்டின் வந்தா யார சொல்லுவீங்க? டெவலப்மெண்ட். Who generally credited with the development of modern periodic table? Mendeleev. இங்க பாருங்க, மென்லீவ் என்ன பண்ணாருன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஜென்ரலி கிரெடிட்டட். இதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி வந்தாரு. ஒருத்தர் வந்து மோஸ்ட்லி சொல்லியிருந்தாங்க, மோஸ்ட்லி வந்து அதை கரெக்ட் பண்ணாரு நிறைய இதுவை. ஓகேவா, பட் மென்லீவ் வாஸ் தி இங்க பாருங்க, சீரியஸா மென்லீவ் தாத்தா இருக்காருல்ல, ரொம்ப பெரிய ஆள் அவரு, ஜோசியக்காரன் அந்த ஆளு. சீரியஸா சொல்றேன், அந்த மனுஷன் ஒரு பெரிய மனுஷன். கண்டுபிடிக்காத எலமெண்ட்ஸுக்கெல்லாம் கேப் விட்டு வச்சாருங்க அந்த மனுஷன். கண்டுபிடிக்காத எலமெண்ட்ஸுக்கெல்லாம் கேப் விட்டு வச்சிருந்தாரு பீரியாடிக் டேபிள்ல. அப்படி ஒரு பிரெயின் இருந்த ஒரு மனுஷன் அவர். While Dominier initiated the study of periodic relationship, it was Mendeleev who was responsible for publishing the periodic law for the first time. Who proposed the periodic law for the first time னு கேட்டா மெண்டலீவ். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். Periodic table ஓட law, periodic law was first proposed by Mendeleev. Okay, periodic law was first proposed by Mendeleev. Prediction power. He was a very good predictor, like Nostradamus வந்து. பட் நாஸ்ட்ரடமஸ் ப்ரிடிக்ட் பண்ணதுல நிறைய இப்போ உண்மையாகல, பட் ஃபர்ஸ்ட் இருந்ததுல நிறைய உண்மையாச்சு. ஸோ the properties of elements are a periodic function of their atomic weight. The properties of the elements are
பீரியாடிக் ஃபங்க்ஷன் as atomic weight increases அதோட பீரியாடிக் ஃபங்க்ஷனும் அதை ரிசம்பிள் பண்ணும். இதை தான் அவங்க மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? Mendeleev arranged the elements in horizontal rows and vertical columns. Horizontal rows are called as periods and vertical columns are called as group. ஓகே, யாரெல்லாம் லைக் பண்ணணும் பார்க்குறீங்களா? லைக் பண்ணிருங்க. லைக் பண்ண நிறைய பேர் போய் சேரும் வீடியோ, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் நான் கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன்னு எனக்கே தெரியும். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் சம் நிறைய வந்து மட்டமான சேனல்லாம் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து நான் தவிர்க்க விரும்புகிறேன். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம காட்டணும். கெமிஸ்ட்ரி இஸ் ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். ஓகேவா? நிறைய பசங்க கிட்ட போய் சேரணும். ஓகே, Mendeleev arranged இப்பதான் சொன்னேன் vertical columns and horizontal rows. ஹாரிசான்டல்னா இப்படி, வெர்டிகல்னா இப்படி. ஹாரிசான்டல் பீரியட் which is row. ஓகேவா? which is row and vertical group which is column. ஓகேவா? which is column. கரெக்ட்டா? Okay, next. In such a way that the elements with similar properties occupied the same vertical column or group, Mendeleev's system of classifying elements was more elaborated than that of Lothar Meyer. Mendeleev எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிள் அவர் கொடுத்தாரு. He fully recognized the significance of periodicity and used a broader range of physical and chemical properties to classify the elements. அவர் என்ன பண்ணாரு? physical and chemical properties ரெண்டுமே எடுத்தாரு to classify elements. Okay, to classify elements. In particular, Mendeleev relied on the similarities in the empirical formulas and இங்க பாருங்க empirical formulas எடுத்திருக்காரு and properties of the elements formed by the elements. Properties of the compounds formed by the elements. He realized that some of the elements did not fit in with his scheme of classification if the order of the atomic weight was strictly followed. அவரு என்ன யோசிச்சார்னா, அட்டாமிக் வெயிட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா சில எலிமெண்ட்டை வந்து அவரால் வந்து உள்ள நோக்க முடியல. தீஸ் ஆர் இங்க பாருங்க, இந்த லைன்லாம் வந்து நான் படிச்சுட்டே போறேன் ஒரு லைன்னா அந்த லைன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அந்த லைனை, அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் சொல்றது மட்டும் இம்பார்ட்டன்ட். அங்கேருந்து கொஸ்டின்ஸ் வரும். And thinking that atomic measurements might be incorrect, place the elements with similar properties. நான் ஏன் NCERT ரீடிங் செஷன் வைக்கணும்னா, நிறைய பேருக்கு NCERT படிக்க பிடிக்காது. கரெக்டா? NCERT படிக்க பிடிக்காது. NCERT எங்கெல்லாம் மேஜரா படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்ன்றது தெரியாது. கரெக்டா? இல்லை, யாருக்குமே NCERT படிக்க பிடிக்காது. when it comes to chemistry வல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ரிக்வயர் சம் கைட் டு ஃபாலோ. கரெக்டா? அதே தான் நானும் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க என்ன சொல்றாங்க? thinking that the atomic measurement might be incorrect and place the elements with similar property together. For example, iodine with lower atomic weight than that of tellurium was placed in group 7 along with fluorine, chlorine, bromine because of similarities in the properties. ஓகேவா? இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. at the same time, keeping his primary aim of arranging the elements of similar properties in the same group, he proposed that some of the elements were still undiscovered. நான் சொன்னல, இது இம்பார்ட்டன்ட் இந்த லைன். ஃபார் எக்ஸாம்பிள், both gallium and germanium were unknown at the time Mendeleev published his periodic table. He left a gap under. இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்த லைன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுவும் எஸ்பெஷலி இது இம்பார்ட்டன்ட். எக்கா அலுமினியம், எக்கா சிலிகான், ஏன்? இங்க வாங்க, பீரியாடிக் டேபிள் போலாம். இங்க வந்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தது. ஓகேவா? அது அழைக்க முடியல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எப்போ தெரியுமா இது எழுதுனா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பேன். மேபி 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அக்கா அலுமினியம், ஏக்கா அலுமினியம் அப்படின்னா அலுமினியம்க்கு அடுத்து என்ன வரும்? இந்த இடத்துல கேலியம் கண்டுபிடிக்கல. ஓகே, கேலியம் அப்புறம் என்ன சொன்னாங்க? gallium and germanium. கரெக்டா? ஓகே, gallium and germanium, இது ரெண்டுமே கண்டுபிடிக்கல. அப்ப என்ன பண்ணாரு? அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு எலிமெண்ட் வரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஏகா அலுமினியம், ஏகா சிலிகான் எழுதி வச்சிட்டாரு. அங்கே எப்படி ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க?
எப்படிங்க சொல்லுங்க, உங்களால பண்ண முடியுமா? இப்படி அந்த இடத்துல ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. சீரியஸ்லி ஐ வாஸ் அமேஸ்டு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சத்தியமா யாரா அவரு அப்படின்னு அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. So next. Mendeleev predicted not only the existence of gallium and germanium but also described some of their general physical properties. Bro, in periodic table do we need to memorize full D block? Full D block தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எதெல்லாம் படிக்கணும்னு இப்பயே சொல்லிடுறேன். பட் நான் டி பிளாக் நடத்தும் போது சொல்ல மாட்டேனாடா, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அப்புறம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இங்கே இது வேணாம், இது உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கோங்க, எஃப் பிளாக்ல யூஸ் ஆகும். ஆல்ரெடி தெரியும்னா நல்லது, யூஸ் தான், யாருக்கும் வந்து வேஸ்டா போக போறது இல்லை, ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இந்த 3 எலமெண்ட். அதே மாதிரி இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஏஜி ஏயு சியு. இங்க இருக்கல சியு ஏஜி ஏயு, இது அப்படியே தெரிஞ்சிருக்கணும். அது தவிர இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 சீரீஸ் ஃபுல்லா தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டில் யூ கேன் மேனேஜ். எனக்கும் தெரியாது சீரியஸா, இந்த 2மே எனக்கு தெரியாது, இதுவும் தெரியாது, இதுக்கப்புறம் இது எதுவுமே தெரியாது. எனக்கு இது ஃபுல்லா தெரியும், இது ஃபுல்லா தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதை வச்சுதான் நான் மேனேஜ் பண்ணேன். எனக்கு இதுலயும் எதுவும் தெரியாது. நிறைய பேர் அதுவும் படிச்சு வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் எஃப் பிளாக் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேபி. ஓகே, புரிஞ்சுதா? இது மட்டும் படிச்சப்போ இப்போ இங்க பாருங்க, நான் நல்லா தானே டீச் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியல, எல்லாமே நான் படிச்சு வைக்கல, எனக்கு தெரியுதுல மோஸ்ட்லி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. அதே தான், எல்லாமே படிச்சாதான் வந்து பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னா கிடையாது, still you can manage. ஸோ இங்க பாருங்க, அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, நாட் ஒன்லி ப்ரிடிக்டட் தி எலமெண்ட், அவர் என்ன பண்ணாரு, ஆல்சோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆல்சோ டிஸ்கிரைப் சம் ஆஃப் தேர் ஜென்ரல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி ஒரு மனுஷனால ஜென்ரல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் தர முடியும் அந்த எலமெண்ட்டுக்கு? கண்டே பிடிக்காத பிறக்காத குழந்தைக்கு உங்களால இப்படி இருக்கும் அந்த குழந்தை சொல்ல முடியுமா? இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சொல்ல முடியாது. இதுல பிறக்காத குழந்தைக்கு உங்களால மூக்கு இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், காத்து இப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? பட் அவர் சொன்னாரு, these elements were discovered later. Some of the properties predicted by the Mendeleev of these elements, those found experimentally, are listed in table 3.3. எங்க இருக்கு? இங்க பாருங்க, eka aluminium, like Simpson's prediction. Simpson's prediction are not prediction, that those are plans. ஆன்டிகிரைஸ்ட் தெரியுமா தெரியாதா? ஒரு கண்ணு மட்டும் இருக்குமே, ஒரே ஒரு கண்ணு, தெரியும்ல? ஆன்டிகிரைஸ்ட் எங்களுடைய பாஷையில சொல்லணும்னா டஜ்ஜால் அப்படின்னு சொல்லுவோம் முஸ்லிம்ஸ், ஓகேவா? கிறிஸ்டியன்ஸ் ஆன்டிகிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே ப்ரீ பிளான்டு. நீங்க எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே ப்ரீ பிளான்ட். அது அந்த இதுல வந்து மாதிரி பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு எல்லாமே, ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கா அலுமினியம் கொடுத்துருக்காங்க, எக்கா சிலிகான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அவர் என்ன சொன்னார்னா, இதோட அட்டாமிக் வெயிட் மேபி 68 இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எக்கா சிலிகானோட அட்டாமிக் வெயிட் 72 இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு, ப்ரிடிக்ட் பண்ணது அவர். அதே மாதிரி டென்சிட்டியும் இப்படி சொன்னாரு, இது சொன்னாரு. அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் லோவா இருக்கும், ஹையா இருக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்சைட் ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி ஒரு குளோரைட் ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஆக்சைட் ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி குளோரைட் ஃபார்ம் பண்ணும்னு சொன்னாரு. பட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலரா இருந்துச்சு, ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலரா இருந்துச்சு. ஐ வாண்ட் அட்லீஸ்ட் 50 லைக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு 50 லைக்ஸ் போயிருக்கணும் சொல்லிட்டேன். நீங்க யாருக்கு ஷேர் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு 50 லைக்ஸ் வேணும். ஐ வாண்ட் 37 இருக்கு, ஐ வாண்ட் 50. பண்ண முடியுமா முடியாதா? முடியாதா? இல்லை, பண்ணணும். வேற லெவலில் போங்க. 38 இருக்கு, சூப்பர்.
ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் எங்க பார்த்துட்டு இருந்தோம்? The boldness of Mendeleev's quantitative prediction. இது முடிச்சாச்சு. இந்த டப்பா தேவையில்ல. ஓகேவா? இதுதான் அவர் கண்டுபிடிச்சது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கொடுத்தாரு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ உங்களை பத்தி. என்ன ப்ரோ தெரியணும்? என்ன தெரியணும் என்னை பத்தி? So we become modern periodic law and the periodic table. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வரும் ப்ரோ. வந்தா சரிதான். இவ்வளோ டேஸ் எங்க இருந்தீங்க ப்ரோ? சென்னையில தான் இருந்தேன். மாஸ் டீச்சிங் கான்செப்ட். தேங்க்யூ. என்னடா லைக் போட்டு எடுக்கிறீங்களாடா? 38 இருந்துச்சு, 39 ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே ஃபைன், வில் கோ நெக்ஸ்ட். சரி, இன்னைக்கு ஈவினிங் கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூ பண்ணலாம். கெமிக்கல் பாண்டிங் விட்டு போனதை கண்டினியூ பண்ணிடலாமா? இப்போ நெட் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. இன்டர்நெட் ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கு. இப்போ பண்ணுவோமா? இது முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிடலாம். அதை முடிக்கணும் எப்படியாச்சு. பாதியில விட்டு வச்சிருக்கோம் அதை. ஓகே சரி, ஓகே. இது எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு அது ஸ்டார்ட் பண்ணுவோம். So, modern periodic law and the present form of the periodic table, we must bear in mind that when Mendeleev developed his periodic table, chemists knew nothing about the internal structure of the atom. However, the beginning of the 20th century witnessed profound developments in the theories about subatomic particles. In 1913, the English physicist Henry Moseley தான் வந்து இதுக்கப்புறமா வந்தவர். ஓகே, இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்தாரு. யாரோ லைக்கை எடுக்கிறீங்க, அந்த எடுத்த கை திருப்பி அங்கே போகணும், எல்லாம் கையை வெட்டிடுவேன், போடுங்கடா. ஓகே, எவனோ 30 அந்த பயம் இருக்கணும். 38 39 போயிட்டு இருக்கு லைக்கு. நான் கொஞ்சம் ரகடான ஆளு, என்கிட்ட பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு? இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் எலமெண்ட்ஸ், பிளாட் ஆஃப் ரூட் வி. நான் டீச்சர் மாதிரி ஆக்ட் ஆகல உங்ககிட்ட, சீரியஸா. நான் வந்து ஜஸ்ட் நான் ஒரு பிரதர் மாதிரி தான் உங்ககிட்ட பேசுறேன், கரெக்டா? ஒரே டீச்சர்னா வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, கொஞ்சம் இதுவா பேசுவாங்க. ஐ எம் நாட் அ டீச்சர், ஆஃப் கோர்ஸ். ஐ எம் லைக் அ பிரதர் ஃபார் யூ கைஸ். உங்க சேனல்ல தாடி வச்சிருக்கீங்க, மாசம் இருக்கீங்க. இப்ப தாடி வச்சு என் காலேஜ்ல நான் அடிச்சு துரத்திடுவானுங்க. அப்படியே வெளியே போடா, போய் லைப்ரரியில உட்காரான்னு அனுப்பிடுவானுங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பிளாட் ஆஃப், இட்ஸ் an important line again, a plot of root v where v is the frequency. actually v இல்ல, இது v இல்ல, இது நூ. யாருக்கெல்லாம் நூ தெரியும்? நூ இப்படி போடுவாங்க. இது காமா இல்ல, இப்படி வரும் நூன்னு சொல்லுவாங்க. நூனா என்னது? frequency will be mentioned with nu. ஓகேவா? where nu is the frequency of the x-rays emitted against the atomic number gave a straight line and not the plot of root nu versus atomic mass. ரெண்டு விஷயம் இங்க இம்பார்ட்டன்ட். என்னென்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், அவரு frequency, root of frequency versus atomic number தான் எடுத்தாரு, which was a straight line and not the atomic mass. திருப்பி சொல்றேன், it was atomic number, not atomic weight or mass. திருப்பி சொல்றேன், அட்டாமிக் நம்பர் கூட தான் அவர் கிராஃப் எடுத்தாரு, அட்டாமிக் மாஸ் கூட எடுக்கல. மெண்டலீவோட அட்டாமிக் வெயிட் அண்ட் மாஸ் முடிஞ்சது.
மென்லீவுக்கு அப்புறமா யாரும் அட்டாமிக் வெயிட் அண்ட் மாஸை ஃபாலோ பண்ணல, அட்டாமிக் நம்பரை தான் ஃபாலோ பண்ணாங்க. திருப்பி சொல்றேன், மைண்ட்ல ஏத்திக்கோங்க. மெண்டலீவோட அட்டாமிக் வெயிட் அண்ட் மாஸோட ரிலேஷன்ஸ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர் வந்துருச்சு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபியூஸ் ஆகிறக்கு, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதனால சொல்றேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? சாரி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன், முடியல. நான் வேற கல்ச்சரல்ஸ் இருக்கேன் எங்க காலேஜில், குரூப் சிங்கிங்கில் வேற இருக்கேன். இந்த மாதிரி இருமுனா எங்கேருந்து நான் குரூப் சிங்கிங் பண்ண போகிறது? He thereby showed that atomic number is more fundamental property of an element than is atomic mass. Mendeleev's periodic table was therefore accordingly modified. This is known as modern periodic table and can be stated as. Okay, அவர் என்ன சொன்னார்னா மோஸ்ட்லி என்ன சொன்னாருன்னு பாருங்க. Showed that atomic number is more fundamental property of an element than its atomic mass. Mendeleev periodic law was therefore accordingly modified. எதுவுமே பண்ணல. Mendeleev என்ன சொன்னாரு? Physical and chemical properties of the elements are periodic functions of their atomic weight ன்னு சொன்னாரு. அட்டாமிக் வெயிட்னு சொன்னாரு. பட் இவர் என்ன சொன்னாரு? அது அட்டாமிக் வெயிட் இல்ல தம்பி, தாத்தா நீங்க தப்பா சொல்றீங்க, நான் சொல்றது கேளுங்க. தாத்தா நீங்க கம்முனிருங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி தாத்தா செத்து போயிட்டாரு ஆல்ரெடி. தாத்தா உயிரோட இல்லை. இவர் என்ன சொன்னார்னா, தாத்தா சொன்னது தப்பு, நம்ம சொல்றதுதான் கரெக்ட், தாத்தா வந்து ஏதோ கொஞ்சம் தப்பா சொல்லியிருக்காரு, நம்ம இப்ப சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, அவர் அட்டாமிக் நம்பரை கொண்டு வந்தார். அட்டாமிக் வெயிட் வராது, அட்டாமிக் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதனாலதான் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சா? ஓ இட்ஸ் 12:06 ஆஃப் கோர்ஸ். ஓகே 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 ஓகே, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான லைன். மார்க் திஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் வந்து தியரி பேஸ்டு லெசன்ஸ். கரெக்டா? தியரி பேஸ்டு லெசன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு புரியும். தியரி பேஸ்டு லெசன்ஸ்ல லைன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு மார்க் போகும். மார்க் போயிட்டா அவ்வளோதான். அதனால தான் நான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல நிறைய தப்பு பண்ணேன், சீரியஸ்லி. ஓகேவா? நான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய தப்பு பண்ணேன், அதுக்காக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரேன். ஓகே, the periodic law revealed important analogies among 94 naturally occurring elements. நெப்டியூனியம். ப்ரோ என்ன பாட்டு பாட போறீங்க? நோ. அப்புறம் என்னோட எதிர் டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்து என்னோட சேனல்ல பார்த்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அது ஒன்றும் இல்லை, குட்டி ஸ்டோரி இந்த மாதிரி ஏதாச்சும் குரூப் சாங், நிறைய சாங்ஸ் வச்சு பாடப்போம். ஓகே சரி, லைக் போடாதவங்க லைக் போடுங்க. 24 மெம்பர்ஸ் ஆர் வாட்சிங், ஸ்டில் இட்ஸ் 43 லைக். புதுசா மெம்பர்ஸ் வரீங்க பட் லைக் போட மாட்டீங்க. 25 இஸ் வாட்சிங் நவ. 27 பரவாயில்லையே, வாங்க வாங்க, ஆவோ. we are spy of your opposite team members. thank you. அதே உங்க சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். ஓகே, next, periodic table revealed important analogies among 94 naturally occurring elements. Neptunium, plutonium like actinium and proactinium are also found in pitch blend and ore of uranium. It can be asked as a MCQ, of course. Pitch blend is an ore of uranium. Pitch blend is an ore of uranium. என்னது?
pitch blend என்னது ஒரு ore of uranium. நீங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எழுதுறீங்க, கொஸ்டின் பேப்பர்ல pitch blend is an ore of dash அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே தப்பா எழுதுவாங்க. ஏன்னா மெட்டலர்ஜி லெசன்ல அது இல்லவே இல்லை. எங்கடா இது என்சிஆர்டில இல்ல, அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க தப்பா எழுதணுமா? நீங்க தப்பா எழுதுவீங்களா தப்பா? சொல்லுங்க, நீங்க தப்பா எழுதுவீங்களா? ஜிங்க் பிளண்ட் மாதிரியே பிட்ச் பிளண்ட். நோ, ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்க. இல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னது? பிட்ச் பிளண்ட் இஸ் an ore of uranium. இனிமே தப்பா எழுதக்கூடாது. இந்த கொஸ்டின் பட்டுன்னு கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்டாங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் we should prepare for all. we should prepare for all. கரெக்டா? எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா எழுதுவோமா? கரெக்ட். So it stimulated renewed interest in inorganic chemistry and has carried into the present with the creation of artificially produced short-lived elements. 94 naturally occurring elements வச்சு இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸ் ரிமூவ் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த மாதிரி ஒரு ஓர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஓர் வச்சு நம்ம ஏன் சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து நல்ல காசு பார்க்கலாம் இதை வச்சுன்னு சொல்லி சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, which are short lived elements. ஓகேவா? You may recall that the atomic number is equal to the nuclear charge, that is number of protons or number of electrons in a neutral atom. It is then easy to visualize the significance of quantum numbers and electronic configuration in periodicity of elements. In fact, it is now recognized that the periodic law is essentially the consequence of periodic variation in electronic configuration, which indeed determine the physical and chemical properties of elements and their compounds. இதுல இந்த லைன்ல நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்றேன் பாருங்க. Atomic number is equal to nuclear charge. Important. Neptunium and plutonium like actinium and proactinium are also found in pitch blend. இங்க பாருங்க, pitch blend னு ஒரு ஓர் இருக்கு. அந்த ஓர் வந்து ஆக்சுவலா யுரேனியமோட ஓர். பட் அதுல நெப்டூனியம் அண்ட் புளூட்டோனியம் அண்ட் ஆக்டினியம் அண்ட் ப்ரோஆக்டினியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்மே. ஒரு ஓர்னா என்னது? ஓர்ல ஒண்ணு மட்டும் தான் இருக்காது, நிறைய இது டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஓர்னா அதுதான். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து அதுல கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி யுரேனியமோட ஓர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபைடு ஓர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சல்ஃபைட் ஜிங்க் பிளண்ட் ZnS. கரெக்டா? ZnSல ஜிங்க்குமே இருக்கு, சல்ஃபருமே இருக்கு, ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, அது நீங்க ரிமூவ் பண்ற விதம் பொறுத்து. பிபிஎஸ் கலீனா பிபிஎஸ் லெட் அண்ட் சல்ஃபர் இருக்கு, நிறைய இருக்கு, குளோரோபட்டைட் இதெல்லாம் ஓர் தானே. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியர் சார்ஜ். இங்க பாருங்க, நிறைய பேருக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. ஐ வில் டெல் தட். அட்டாமிக் நம்பர் மாஸ் number. 𝐴𝑥𝑧. ஓகேவா? 𝐴𝑥𝑧. இதுல A is mass number, A is mass number. ஏல அட்டாமிக் நம்பர் வராது. A ஃபார் அட்டாமிக் நம்பர் கிடையாது, A ஃபார் மாஸ் நம்பர். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் Z is an அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், பட் மாஸ் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். டெட்லி ஜோனட்ரி. ஹாய் சார் அப்படியே வந்து லைக் தட்டு.
நீ லைக் தட்டினா நான் ஹை சொல்லுவேன். தட்டியாச்சு, சூப்பர். இது புரிஞ்சுதா? இப்போ நீங்க நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a minus z பண்ணணும். a minus z பண்ணா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, a minus z will be number of neutrons. இது எத்தனை பேருக்கு இப்போதான் தெரியும்? இது எத்தனை பேருக்கு ஆல்ரெடி தெரியும்? சிம்பிள். இங்க பாருங்க, ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது அட்டாமிக் நம்பர் கிடையாது. ஏ ஃபார் அட்டாமிக் நம்பர் கிடையாது, ஏ ஃபார் மாஸ் நம்பர். இங்க Z ஃபார் அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அட்டாமிக் நம்பர் எப்பவுமே கம்மியா இருக்கும், மாஸ் நம்பர் அதிகமா இருக்கும். மாஸ்னா பெருசு, ஸோ மாஸ் நம்பர் அதிகமா இருக்கும். ஓகேவா? அட்டாமிக் நம்பர்ல புரோட்டான்ஸ் மட்டும் தான் இருக்கும், மாஸ் நம்பர்ல புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா இங்க ஆல்ரெடி புரோட்டான் இருக்குல்ல, அந்த புரோட்டானை நீங்க மைனஸ் பண்ணணும். கரெக்டா? அதே மாதிரி எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும் அத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால நான் இங்க அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன். பிசிக்ஸ்ல படிச்சது, கெமிஸ்ட்ரியில படிக்கல. எவனை பத்தியா லைக் எடுத்து திருப்பி போடுறான், நான் விளையாடுறீங்களாடா, ஜோக் கட்டுறீங்களா? ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த லைன்ல. atomic number is equal to nuclear charge, that is the number of protons or the number of electrons in a neutral atom. Then it is easy to visualize. இதுக்கப்புறம் இங்க இடத்துல இந்த லைன் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இயர்லாம் படிக்கணுமா ப்ரோ? நோ நீட் ஆஃப் இயர். ஓகே, இயர்லாம் படிக்க வேணாம். இயர்லாம் வேண்டாம். ஓகேவா? next வாங்க இங்க வாங்க. Numerous forms of periodic table has been devised from time to time. Some forms emphasize chemical relations and valence, whereas the others stress the electronic configuration of. இங்க வந்து இந்த லைன் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல நான் பார்த்துருக்கேன், லைக் நிறைய டெஸ்ட் சீரீஸ்லயும் நான் பார்த்துருக்கேன். மாடர்ன் வெர்ஷன் இஸ் so called long version of periodic table. லாங் வெர்ஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள் யார் கொடுத்தானா? மோஸ்ட்லி தான் கொடுத்தாரு. லாங் வெர்ஷன், மாடர்ன் வெர்ஷன் தான் லாங் வெர்ஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்றோம். ஓகேவா? மாடர்ன் வெர்ஷனை தான் லாங் வெர்ஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்றோம். இட் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் வைட்லி யூஸ். த ஹரிசாண்டல் ரோஸ் விச் Mendeleev called series are called periods. Mendeleev series னு சொன்னாரு, இங்க அத periods னு சொல்றோம். And vertical columns, groups, elements having similar outer electronic configuration in their atoms are arranged in vertical columns, referred to as groups or families. Families like boron family, carbon family, nitrogen family, fluorine family, அது மாதிரி. ஓகே, மதன் ஹாய் லைக் போடு, லைக் 50 வரணும் டாடி. 50 நான் என்னோட சேலஞ்ச் அப்புறம் வேஸ்ட் ஆயிடும்டா. ஆல்ரெடி நான் 20 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல 50 லைக் வரணும். நீ வந்து நான் வந்து போரான் ஃபேமிலின்னு சும்மா அப்படியே சொன்னேன், நீ நிக்டோஜன், கால்கோஜன், ஹாலோஜன் சொல்லி சூப்பரா சொல்ற. சிம்பிள். Okay. Next, according to the recommendation of International Union of Pure and Applied Chemistry (IUPAC), Amit SV, hi sir. Jayalakshmi, hi sir. Like karo. One more like to go. 50. Yeah, come on, 50. Yes. Next 100 target. Like போட்டது hi சொல்லுவாரு, போடுங்க. ஏய் 50 ஃபயர் இருக்குங்கடா. கமெண்ட்ஸ்ல ஃபயர் 50 வந்துருச்சு. சார் நானே 4 டிவைஸ்ல இருந்து லைக் போட்டிருக்கேன். சூப்பர்மா, சூப்பர். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. ஓகே, in the groups numbered
from 1 to 18 groups இருக்கு. 18 குரூப்ஸ்க்கும் பழைய பீரியாடிக் டேபிள்ல டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் 1A 2A 1A AB அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் என்னோட கிளாஸ்ல நான் போட்டிருந்தேன், என்னோட லெக்சர்ல. எனக்கு இதுல இல்லை, இதுல ஓகேவா, இதுல இல்லை. பட் நான் வந்து உங்களுக்கு இந்த லைன் இருக்குல்ல, இப்போ நான் சொன்னேனே இந்த லைன், திஸ் லைன், இந்த லைன் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட சேனல் போங்க. நான் என்னோட 8 அக்கௌண்ட்ல இருந்து லைவ் போடுறேன். 8 அக்கௌண்ட் வச்சு என்னமா பண்ற நீ? எப்பா யாருப்பா நீ? 8 அக்கௌண்டா? இங்க பாருங்க, இது இந்த இதை பத்தி உங்களுக்கு தேவைப்படுது. இந்த டிஃப்ரெண்ட் 1A 2A இந்த மாதிரி குரூப்ஸ், 8A 8B அந்த மாதிரி குரூப்ஸ் உங்களுக்கு அதை பத்தி தெரியணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் விசிட் மை சேனல். ஓகேவா? அங்கே நான் என்னோட பீரியாடிக் டேபிள் லெக்சர்ல போட்டிருப்பேன். பட் ஸ்டில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால தான் நான் இங்கே அது சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட், there are altogether 7 periods. எல்லாருக்கும் தெரியும். The period number corresponds to the highest principal quantum number. Again, important one, the highest principal quantum number of the elements, the periodic number. The period number corresponds to the highest principal quantum number. Period number like n இருக்கும்ல, யாருக்கெல்லாம் தெரியும் அது? n n n n is equal to 1 அப்படின்னா first period, n is equal to 2 அப்படின்னா second period, n is equal to 3 அப்படின்னா third period, n is equal to 4 அப்படின்னா fourth period. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா first periodல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே வந்து அதோட n ரெஸ்பெக்டிவ் nல முடியும். ஓகேவா? அந்த பீரியடோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோட ரெஸ்பெக்டிவ் n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல முடியும். ஓகே, இட்ஸ் an important லைன், அதனால தான் நான் சொல்றேன் important லைன். the period number important கூட நீங்க போட்டுக்கோங்க, important. அதுதான் n என்றது வந்து principal quantum number which corresponds to the highest period number. okay, highest period number. so next பாத்தீங்கன்னா the first period contains 2 elements. The subsequent periods consist of 8 8 18 18 32 elements. யாரெல்லாம் periodic table marathon பாத்தீங்க? யாரெல்லாம் பீரியாடிக் டேபிள் மேரத்தான் பாத்தீங்க? இதை நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? 8 8 18 32 எலிமெண்ட்ஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனா இல்லையா? பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஆமாவா இல்லையா? Did I explain it or not? Yes. ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவை கிடையாது. கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி the 7th period is incomplete and like the 6th period would have a theoretical maximum on the basis of quantum number of 32 elements in the form of periodic table. 14 elements of both 6th and 7th period lanthanides and actinides are placed in the separate panels of the bottom. அந்த லாஸ்ட் 7th periodல அப்படியே ஜாயின் ஆயிருக்கும் பாத்தீங்களா? அதை பத்தியும் நான் சொல்லியிருந்தேன் என்னோட லெக்சர்ல, மேரத்தான்ல. ஆமாவா? என்னோட மேரத்தான்ல அதை பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். மேரத்தான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த லேந்தன் அண்ட் ஆக்டினாட்லயே வந்து மிச்சம் இருக்கிற 14 எலிமெண்ட்ஸ் அப்படியே ஜாயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சார் ஐ எம் ஜேஇ ஸ்டூடெண்ட். ஜேஇயும் வந்து இதுல இருந்தா கேட்பாங்க, என்சிஆர்டில இருந்து. ஜேஇ வந்து மேல இருந்து ஏதோ புது புக்ல இருந்து கேட்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஜேஇயும் என்சிஆர்டில இருந்து தான் கேட்பாங்க. என்ன டைம்? ஓகே ஓகே. நெக்ஸ்ட், nomenclature of elements with atomic number. JEE or NEET or CBSE முதல்ல லைக் தட்டு. 55 போயிடுச்சா? 100 வந்துருமா இப்போ இந்த வீடியோக்கு? ஓகே. The naming of new elements had been traditionally the privilege of discoverer. இதெல்லாம் தேவையே இல்லை, நேராக கீழே வாங்க, நான் சொல்றதை கேளுங்க. வாங்க வாங்க வாங்க. இது நான் சொல்லி கொடுத்தேனா இல்லையா? இதை நான் சொல்லி கொடுத்தேனா? இந்த டேபிளையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல.
2k aim, 1k aim. இந்த மாதிரி பசங்க தான் எனக்கு வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இதுல இருந்து ஆல்டர்னேட் இயர்ஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்க. 2022ல கேட்டாங்க, 23ல கேட்கல, திருப்பி 24ல கேட்கலாம். ஸோ எத்தனை இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடணுமோ போட்டு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, 2020ல கேட்டாங்க, 21 இல்லை 21ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 20 இல்லை ஆல்டர்னேட் இயர் 20ல கேட்டாங்க, 22ல கேட்டாங்க, அப்புறமா திருப்பி வந்து 24ல கேட்கலாம். சான்சஸ் ஆர் தேர். JEE versus NEET, which is best? JEE is hard as compared to NEET. NEET is not that much hard, but JEE is hard. ஓகேவா? JEEல வந்து மேக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா JEE is hard. லைக் தான் பெஸ்ட். இப்போ கரெக்ட். எய்ம் அதிகமாக வை, அப்போதான் அதை விட கம்மியாக கிடைக்கும். ஃபேமஸ் கோட்ஸ் பை ரியாஸ் த கிரேட். சீரியஸாக சொல்கிறேன்னா, எய்ம் நீங்கள் அதிகமாக வச்சாதான் உங்களுக்கு அதுலேருந்து பாதியாச்சும் கிடைக்கும். அதுலேருந்து பாதியாச்சும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஓகேல, நெக்ஸ்ட் போலாமா? சரி, இங்க வாங்க, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ண போறேன். சோவியட்ஸ்னா யாரு? Who are Soviets? யாருக்கு தெரியுமா? Who are Soviets? Russians. Scientist. Super. சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க. சில பேர் சோவியட்ஸ்னா ரஷ்யன்ஸ்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சோவியத் யூனியன் அப்படின்னு ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1940s வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வந்து சோவியத் யூனியன் USSR அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு, யுனைடெட் சோவியத் சம்திங். ஓகேவா? யாருன்னு தெரியுமா? ஃபெடரேஷன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ரஷ்யா, இந்த சைடு கீழே அப்படியே ரஷ்யா, இங்க பாருங்க, இது ரஷ்யானா, ரஷ்யாவுக்கு கீழே கசகஸ்தான், கிர்கிஸ்தான், அப்புறமா இந்த சைடு பெலாரஸ், உக்ரைனு, இது ஜார்ஜியா, அர்மேனியா, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கண்ட்ரியா இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து ஒரே கண்ட்ரியா இருந்துச்சு. அதுதான் சோவியத் யூனியன். ப்ளீஸ் 12D and F block elements எடுங்க. Tuesday exam please. ஓகே, I'll try ma. I'll try. இதுதான் சோவியத் யூனியனா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா எல்லாரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஓகே, we'll move for the next one. Thus, the new elements first gets a temporary name and with a symbol consisting of 3 letters. The later permanent name and the symbol are given by the vote of IUPAC representative from each country. The permanent name first வந்து ஒரு element சோவியட்ஸா சயின்டிஸ்ட்னு நினைச்சேன். அப்படி இல்லை. ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட்டை டிஸ்கவர் பண்றாங்கன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு இங்க உன் பையம், உன் ட்ரையம், அந்த மாதிரி பேர் வச்சிருவாங்க. பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் IUPAC என்ன பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரிலேருந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரியில அந்த ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அந்த கண்ட்ரிலேயே நீங்க என்ன வைக்கலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாருமே ஒத்துக்கிட்டா வந்து அதுக்கு அந்த பேர் வச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பேர் வைப்பாங்க. ஓகேவா? ஒரு புது எலிமெண்ட் கண்டுபிடிச்சா. நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் டேபிள். ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வந்திருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் திருப்பி வந்து அட்டாமிக் நம்பர்ல எடுப்பேன். ஸ்டில் இங்கே லைன் வச்சு நான் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன். லைன் வச்சு நான் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன்.
ஓகேல வீடியோ ஓகேல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நடுவில் ஸ்லைட்டா ஒரு லேக் வந்துட்டு போகுது. என்னடா இருக்கீங்களாடா? தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டீங்களாடா? பிரேக் பிரேக் வேணுமா? பிரேக் 12:30 ஆச்சு. பிரேக் வேணுமா? 5 minutes பிரேக் தரட்டா? வேணாமா? ஓகே.
बीते सारे तेरी फिक्र में दिन सारे तेरी पिया तेरा इश्क है पिया रंग जाऊं சரி வேணுமா ஸ்லைட் லேக் இருக்கு எனக்கும் தெரியும் அது நடுவில் அதுவே கரெக்ட் ஆயிடுது நானும் அதை பாட்டு ஓடிட்டு இருக்கேன் okay electronic configuration of elements and the periodic table. In the preceding unit we have learned that an electron in an atom is characterized by a set of 4 quantum numbers. Okay, I think so. Okay, correct. இப்போ ஓகே ஓகேல இப்போ ஐ திங்க் நவ் ஓகே ஓகே சொல்லுங்க ஸ்டார்ட் பண்றேன் ஓகேவா ஏய் இங்க எறும்புலாம் எப்படி வந்துச்சிங்க ஓகே shall we start
ஓகேல எல்லாருக்கும் ஓகேவா தானே இருக்கு? எவ்ரிதிங் ஃபைன் நவ்? I'll check again now. Okay. ஓகேவா இருக்கு. மேன் டே எல்லாத்துக்கும் இதை சொல்லுவீங்களாடா நீங்க? எல்லாத்துக்கும் ஏதாச்சும் சொல்லுவீங்களாடா? எல்லாரும் வந்துருங்க. இன்னொரு தடவை ஷேர் பண்ணுங்க எல்லாருமே. ஷேர் 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 கரோ. ஷேர் கரோ. ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்டி ஷேர் பண்ணிருங்க. Second half is going to start now. ஓகேவா? குவாண்டம் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கைண்ட்லி கம் அண்ட் ஜாயின். இல்ல இப்போ வாய்ஸ் பிரேக்கிங்கா? இல்ல லேக் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இப்போ லேக் இருக்காது. Now it's okay. Okay, fine. We'll start. In the preceding unit, you have learned that an electron in an atom is characterized by a set of 4 quantum numbers. இங்க என்ன எப்படி எறும்பு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. எறும்பு எனக்கு கடிச்சிட்டே இருக்கு. ஓகே, now fine. எல்லாமே கரெக்டா இருக்கு. So இங்க பாத்தீங்கன்னா the principal quantum number defines the main energy level known as shell. ஷெல் இருக்கும், அவுட்டர் ஷெல்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா பரவாயில்ல, ஐ டீச் அட் இது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நான் டீச் பண்றேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நான் டீச் பண்றேன். ஓகேவா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல தெரியலன்னா பரவாயில்ல, இங்க ஜஸ்ட் லைன்ஸை நீங்க எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். Okay, so defines the main energy. It's an important line. The principal quantum number defines the main energy level known as shell. We have also studied about the filling of electrons into the different subshell, also referred to as orbitals. Orbitals s p d f orbitals இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Okay, filling of electrons into the different subshells. Orbitals are subshells and principal quantum number is the shell. Okay, 60 லைக் வரதுக்கு ஒரே ஒரு லைக் கம்மியா இருக்கு. யாராச்சும் லைக் போடுங்க பாப்போம். ஓகே, 60 லைக் வரதுக்கு ஒரு லைக் கம்மியா இருக்கு. பட்டன் ஒருத்தங்க லைக் போடுங்க யாராச்சும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னடா ஜிமெயில் இமெயில் ஏதாச்சும் வந்துட்டே இருக்கு. Okay, the distribution of an electron into the orbital of an atom is electronic configuration. Electronic configuration எழுத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேருக்கு எலக்ட்ரான் எழுத தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது தெரியாம இருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி தெரியலனாலும் பரவாயில்ல, டீச் இட்.
Okay, an element's location in the periodic table reflects the quantum number of the last orbital field in this section. No, we doesn't want this at all. Okay, நான் இங்க வலன்னு பேச வரல. The period indicates the value of n for the outermost or valence shell. The period indicates the, again lag இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்ச lag இருக்க கூடாது. lag இருக்கா? Is there any lag? கொஞ்சம் சொல்லுங்கடா டே, சொன்னாதானே எனக்கு தெரியும். Yes, lag is there. lag இல்ல. 60 ல இருந்து 61 ல இருந்து 60 போகுது. எவன் லைக் எடுத்தானோ அவன் மார்க்கே எடுக்க மாட்டான், நாசமா போயிடுவான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் சாப்பிடலாம் விட்டுருவேன் நடுவில். நவ் ஓகேவா? எக்ஸலன்ட் கனெக்ஷன் வந்துருச்சுடா. இப்போ ஓகேடா, பர்ஃபெக்ட்ரா. மொத்தம் லேக் இங்கே எக்ஸலன்ட் கனெக்ஷன் வந்துருச்சு. இப்போ லேக் இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இருங்க, நான் என்னோட மொபைலில் பார்க்குறேன், உங்களை நம்ப முடியாது. பெட்பேர்ட் உங்கள் லைக் பண்ணுங்க. But lag is there. இப்போ ஓகே 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 இப்போ ஓகே ஓகேண்ணா. சவிதிகா ஹாப்பினா? நாட் பேட். இப்போ கரெக்டாக இருக்கு, இப்போ கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா. Okay, the period indicates the value of n for the outermost or valence shell. N value outermost valence shell represent பண்ணது. In other words, successive period in the periodic table is associated with the filling of the next higher principal energy level, that is n is equal to 1 2 அந்த மாதிரி. ஓகேவா? இந்த பார்ட்டை நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துவேன், because I'll explain it again in atomic structureல நான் again இதை explain பண்ணுவேன். So mind it. Can be readily seen that the number of elements in each period is twice the number of atomic orbitals available in the energy level that is being filled. In the line அப்படியே highlight பண்ணி வச்சுக்கோங்க. Readily seen that the number of element in each period is twice the number of atomic orbitals available in the energy level that is being filled. The first period n is equal to 1 starts with n is equal to 1 starts with the filling of lowest energy level, that is the 1s, and therefore has two elements of hydrogen and helium. என்ன சொல்றாங்கன்னா, number of elements in each period is twice the number of atomic number orbitals available in the energy. புரிஞ்சுதா? ஒரு ரெஸ்பெக்டிவ் பீரியட்ல அதோட அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி, ஓகே அட்டாமிக் ஆர்பிட்டாலோட எனர்ஜி, அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் எனர்ஜி நம்பர் இருக்குல்ல, அந்த லெவல் n, அந்த என்னோட டபுளா தான் அதோட எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் த filling of lowest level 1s, therefore has two elements, hydrogen 1s1 and helium 1s2. Okay,
when the first shell is k shell எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் k l m n o p இந்த மாதிரி k இருக்கும் சாரி shell இருக்கும் shell எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா shell இருக்கும் and next one பாத்தீங்கன்னா the second period starts with the lithium and third electron enters in the 2s orbital okay third electron enters in the 2s orbital புரிஞ்சிருக்கும் இது புரிஞ்சுதா இந்த இது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுதா first one புரிஞ்சுதா So lithium and third electron enters the 2s orbital. The next element beryllium has 4 electrons that has the electronic configuration of 1s2 and 2s2 starting from the next element boron. The 2p orbitals are filled with the electrons when the L shell is completed at neon. Thus there are 8 elements in the second period. 8 elements in the second period. Okay, இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. I'll again explain this at atomic structure. Atomic structureல நான் இதை கிளியரா எடுக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் சண்டே இந்த சண்டே போக நெக்ஸ்ட் சண்டே மோஸ்ட் ப்ராபபிலி நான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மேரத்தான் எடுக்க ட்ரை பண்றேன் கிளியர் ஓகேவா Next, the third period begins at sodium and added the electrons at 3s orbitals. Successive fillings of 3s and 3p orbitals give rise to the third period of 8 elements from sodium to argon again. Sir, என்னோட பெட் அக்கவுண்ட் தான் கிளிமேன் என்னோட பேர்ட் டைப் பண்ணி உங்க லெக்சர்ஸ் அண்ட் பாட்டு கேட்கும் சார் அது எனக்கும் ஒரு பேர்டு வாங்கணும்னு ஆசை வாங்கணும் அது வச்சு நம்மளை புரிஞ்சுக்கும் கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க okay the fourth period again starts with potassium and added electrons fill up the 4s orbital now you may note that before 4p orbital is filled இங்க பாருங்க இத நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க போறேன் வாங்க இந்த லைன் இவ்வளவு இருக்கு ஓகே நான் சிம்பிளா இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் again atomic structureல எடுப்பேன் 1s 1s 2s 2p 3s 3p 4s sorry 3d 4s but before 3d 4s should be filled ஓகேவா before 3d 4s should be filled அதே மாதிரி இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும் ஓகேவா இதுதான் பேசிக்கா இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணும் இதுதான் இவ்வளவு தூரம் தான் மோஸ்ட்லி ஃபில் ஆகும் ஓகே இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அபார்ட் ஃப்ரம் திஸ் நான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா வேணும் அப்படின்னா போங்க என்னோட சேனல்ல லெக்சர் இருக்கு பாருங்க நான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல திருப்பி சொல்லி தரேன் ஓகேவா ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் செஷன் எப்போ என்ன நடக்கும் தெரியாது இங்க இதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் ஓகேவா இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் நெக்ஸ்ட் inner transition series இதெல்லாம் ஓகே how do you justify the presence of 18 elements in the fifth period of periodic table னு கேட்டிருக்காங்க ஓகே n is equal to 5 னா l value 0 1 2 3 n is equal to 5 னா l value 0 1 2 3 the order in which the energy of the available orbitals 4d 5s and 5p increases okay the total number of orbitals available are 9 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓகே the maximum number of electrons total number of orbitals எப்படி சொல்றாங்க இது ஒரு 6 இது ஒரு 2 இது ஒரு 0 1 2 3 னா s p e f கரெக்ட்டா completed page 18 கரெக்ட் p ல ஒரு 3 இருக்கும் s ல ஒரு 1 இருக்கும் D ல ஒரு 5 இருக்கும் 5 plus 4 வந்து 6 ஓகேவா 5 plus 4 வந்து 5 plus 4 வந்து 9 9 னா டோட்டலா 9 orbitals 9 orbitals ல 18 electrons fill ஆகும் கரெக்ட்டா 9
ஆர்பிட்டால்ஸ்ல 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஸோ 18 எலமெண்ட்ஸ் இருக்கு. சிம்பிள். இந்த கொஸ்டினை நான் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இன் மை லெக்சர், இன் மை சேனல். சீரியஸா சொல்றேன், என்னோட சேனல்ல பீரியாடிக் டேபிள் லெக்சர் இருக்கு. யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா வேணும் லெக்சர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ போய் பாருங்க. ஓகேவா? டீட்டெயிலா உங்களுக்கு லெக்சர் வேணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஓகே, பார்த்துட்டு வந்து சார் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, group wise electronic configuration. Elements in the same vertical column or group have similar valential electronic configuration, the same number of electrons in the outer orbitals and similar properties. For example, the group 1 elements alkali metals have ns1. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லா குரூப்புக்கும் ரெஸ்பெக்டிவ் வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் 1க்கு NS1 இருக்கும், குரூப் 2க்கு NS2 இருக்கும், குரூப் 13க்கு ஒரு வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். கரெக்டா? NS2 NP1, குரூப் 14க்கு NS2 NP2, அதே மாதிரி போயிட்டே இருக்கும் டில் NS2 NP6 வர வரையும் குரூப் 18 வர. ஓகேவா? இதை நான் அடிக்கடி அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் இருக்கேன், திருப்பி பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க, மைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து சொல்றத காதுல வாங்குங்க. Theoretical foundation for periodic classification. The element in a vertical group of periodic table constitute a group or family, exhibit similar chemical behavior. This similarity arises because these elements have the same number and distribution. Okay. இதுல எதுவும் இல்லை. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி இங்கே அகைன் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ரஷ் பண்ணுறதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இடத்துல ரஷ் பண்ணுறதுக்கான ரீசன், ஐ வில் பி டேக்கிங் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வீக். இந்த வீக் இல்லாத நெக்ஸ்ட் வீக் நான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுப்பேன். ஓகேவா? அண்ட் ஐசோமெரிசம் இன்னும் வந்து 2 days, தட் இஸ் இந்த 5 daysக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2 lectures போகும். ஐசோமெரிசம் முடிச்சுட்டு ஐ வில் பி ஸ்டார்டிங் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, ஹைட்ரோகார்பன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அகைன் the s block elements. ஓகே, s block element வந்துட்டோமா? சூப்பர். The elements of group 1 are called as alkali metals. Elements of group 1 are called as alkali metals. Elements of group 2 are called as what? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு குரூப் 2 எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும்? Anyone? First one alkali metal. Second one என்னது? Alkaline earth metal. அல்கலைன் எர்த் மெட்டல். ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. நான் காமெடி பண்ணி பேசிட்டே இருந்தா பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க தானே. அல்கலைன் எர்த் மெட்டல், தீஸ் ஆர் அல்கலி மெட்டல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வரது வந்து அல்கலைன். குரூப் 2 வந்து இங்கே எழுதியிருக்கா, அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. குரூப் 2 alkaline earth metal which have NS1 and NS2 configuration. Correcta? NS2 outermost electronic configuration. They are all reactive metal with low ionization enthalpies. Low ionization enthalpy இருக்கிறதுனால அதால ஈஸியா எலக்ட்ரான்ஸை வெளியே கொடுக்க முடியுது. They lose the outermost electron readily to form +1 ion. இங்க பாருங்க, again an important point. Group 1 எல்லாமே M+ அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், M இஸ் எந்த எலிமெண்ட் வேணா இருக்கலாம். ஓகேவா? M+ அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். குரூப் 2 எல்லாமே இங்க பிளஸ்னா பிளஸ் M+2 ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் தே ரெடிலி லூஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? எல்லா எலிமெண்ட்டுமே சொல்றேன். குரூப் 1 அக்ராஸ் குரூப் 1 எல்லா எலிமெண்ட்டுமே இதான் ஃபார்ம் பண்ணும். அக்ராஸ் குரூப் 2 எல்லா எலிமெண்ட்டுமே இதான் ஃபார்ம் பண்ணும்.
ஓகேவா? ஓகேவா? They lose the outermost electron readily to form +1 ion, okay, in the case of alkali metals, and +2 ion in the case of alkaline earth metals. In the case of alkaline earth metals, the metallic character and the reactivity increases as we go down the group, because down the group போக போக size increase ஆகுது. size increase ஆக distance increase ஆகும். as usual first benchல இருக்கீங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கீங்க. அவ்வாறு ஃபர்ஸ்ட் பெஞ்ச், நீங்க லாஸ்ட் பெஞ்ச். இப்ப நடு பெஞ்சுக்காரன் கொந்திட்டு போயிடுவானா இல்லையா? எக்ஸாக்ட்லியா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப சைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்க கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். சைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்க கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? சைஸ் இன்க்ரீஸ் ஆக லாங் டிஸ்டன்ஸ் போக போக நடுவில் என்னாச்சு கொட்டிட்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம். Seriously, okay. Metallic character and reactivity increases as we go down the group. As we go down the group, இங்க பாருங்க, metallic character and reactivity increase as we go down the group. Metallic character increase ஆகுது. metallic character என்ன? ஈஸியா எலக்ட்ரான் கொடுக்கிறது. கரெக்டா? ஈஸியா எலக்ட்ரான் கொடுக்க முடிஞ்சா metallic character increase ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆனா ஈஸியா எலக்ட்ரான் கொடுக்க முடியும். Simple. Because of high reactivity, they are never found pure in nature. Because of high reactivity, they are never found pure in nature. எல்லா metals and alkali and alkaline earth metals will be combined with something. அதோட ஓர்ல எல்லாத்துலயுமே வந்து ஏதாச்சும் ஒன்று கம்பைன் ஆயிருக்கும். ஓகேவா? பிகாஸ் தே ஆர் வெரி ரியாக்டிவ் இன் நேச்சர். சோடியம் இருக்குல்ல, சோடியம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு கேக் மாதிரி இருக்கும், ஒரு கல் மாதிரி தான் இருக்கும் பார்க்க, ஒயிட் கலர்ல. பட் நீங்க கத்தி வச்சு இப்படி வெட்ட முடியும். அது நீங்க அப்படியே தண்ணியில எடுத்து போட்டீங்கன்னு வைங்க, டமால் வெடியும். தண்ணியில எடுத்து போட்டு வெடியும். அவ்வளோ ரியாக்டிவ் இன் நேச்சர் அது. அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் தே ஆர் வெரி ரியாக்டிவ் இன் நேச்சர். அண்ட் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் பெர்லியம், with the compounds of s block element with the exception of those of lithium and beryllium are predominantly ionic, and lithium and beryllium are covalent in nature. Lithium and beryllium are covalent in nature because of anomalous property exhibited by, because of low size, less கம்மியான size இருக்கும், low high ionization enthalpy இருக்கும், எல்லாமே அதிகமா இருக்கும் lithium and beryllium, because they are placed first in the group. எதுக்கு? அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதுனால தான் அது ஃபர்ஸ்டா பிளேஸ் ஆயிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் p block elements. The p block elements comprise those belonging to group 13 to 18, and these together with the s block elements are called representative elements. Question possibilities அதிகமா இருக்கு. திருப்பி சொல்றேன், p block elements, s block elements ரெண்டுமே சேர்த்து, these together with s block elements are called representative elements or main group elements. representative elements or main group elements. 4 எலிமெண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல எது representative element or main elements அப்படின்னு கேட்பாங்க. very important, very important question can be asked. representative element இந்த வருஷமே கேட்க கூட சான்சஸ். ஓகேவா? fine. புரிஞ்சுதா? என்ன சொல்ல புரிஞ்சுதா? s block element and p block elements தான் வந்து representative element. யாரெல்லாம் representative element னா s block p block ரெண்டுமே சேர்த்து representative element னு சொல்லலாம், or else main group elements. ஓகேவா? the outermost electronic configuration varies from ns to np1 to ns to np6. just 13, 14, 15, 16, 17, 18 ns2 np1 ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ns2 np2 ல ஸ்டார்ட், இப்படியே போக போக 2 3 4 5 6
மேக்ஸிமம் p பிளாக்ல 6 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். அப்படியே கொண்டு போங்க, முடிஞ்சது. ஓகே, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். Next, the outermost electronic configuration. At the end of each period is a noble gas element with a closed valence shell ns2 np6. Closed valence shell na enna? Closed valence shell na enna? அது react பண்ணாது அப்படினு அர்த்தம். அது react பண்ணாது அப்படினு அர்த்தம். ஓகேவா? Most probably noble gas doesn't react with anything, but still they form some compounds. அது p blockல நான் சொல்லி தரேன். Next, all the orbitals in the valence shell of noble gas are completely filled by electron, and it is very difficult to alter this stable arrangement by the addition or removal of electron. The noble gas that exhibit very low chemical reactivity. Preceding the noble gas families are two chemically important compounds or groups of non-metals. They are halogens group 17 and chalcogens. Halogens group 17 and chalcogens group 16. Group 16, that is oxygen oda family chalcogens அப்படினு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Chalcogens அப்படினு சொல்லுவோம். These two groups of elements have highly negative electron gain enthalpy. High negative electron gain enthalpy already neatly கேட்ட ஒரு லைன் இது. These two groups of element have highly negative electron gain enthalpy and readily add 1 or 2 electron respectively to attain the stable noble gas configuration. Electron gain enthalpy oda order already na solli kuduthirundhen, okayva. And high electron gain enthalpy, negative electron gain enthalpy edukku irukuna ns2 np5 irukum group number 17 ku, ns2 np6 4 irukum group number even யாரு 16, that is chalcogens க்கு. ரெண்டு பேருமே group number 17 ஒரு எலக்ட்ரான் வாங்கினா ஸ்டேபிள், group number 16 ரெண்டு எலக்ட்ரான் வாங்கினா ஸ்டேபிள். so they will readily gain electrons. okay, they will readily gain electrons. புரிஞ்சுதா? any doubts? The non-metal character increases as we move from left to right as across a period, and metallic character increases down the group. Of course, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து இந்த சைடு போகும்போது non-metal character increase ஆகும் because electronegativity increase ஆகுது, z effective increase ஆகுது, size கம்மி ஆகுது, electronegativity அதிகமான attraction அதிகமாகுது, ionization energy அதிகமாகுது, size கம்மியானாலே ionization energy அதிகமாயிடும். கரெக்ட்டா? so they can attract easily. but down the group போகும்போது size increase ஆகுது. size increase ஆகும்போது என்ன ஆகும்? course என்ன ஆகும்? size increase ஆனா கம்மியாயிடும் எல்லாமே. so they will be acting as a metal. எல்லா குரூப்லயும் down the group போக போக, for example நான் periodic table நீங்க எடுத்துக்கிட்டாலும் கீழ போக போக உங்களுக்கு metal increase ஆகும், metallic character increase ஆகும். ஓகேவா? they will be like behaving like a solid compounds. okay, next d block element. இன்னும் எவ்வளவு இருக்கு இந்த லெசன்? இருக்கா? இன்னும் நிறைய இருக்குடா டேய், பரவாயில்லை முடிப்போம். இப்பவே பாதி பேர் போயிட்டானுங்க. These are the elements of group 13 to 12 d block elements. okay, in the center of the periodic table. These are characterized by filling of inner d orbitals by electrons and are therefore referred to as d block elements. okay. I just highlight some points, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எடுத்து. okay, they are all metals. They mostly form colored ions, exhibit variable valence oxidation states, paramagnetism, and often used as catalyst. Important line. However, zinc, cadmium, and mercury, which have the electronic configuration, different electronic configuration from zinc, cadmium, mercury, do not show most of the properties of transition elements. In a way, transition metals form a bridge between the chemically active metals of S block element and the less active elements of group 13 and 14, and thus take the familiar name transition elements.
transition elements இந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னா it forms a bridge between S block element and P block element. இந்த சைடு வந்து S block element மாதிரி ரொம்ப ரியாக்ட்